வணக்கம். மீண்டும் எங்களுடைய ஐயமிட்டின் குழுமத்தினுடைய எங்களுடைய அனைத்து அன்புக்குரிய அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களோட மற்றும் எங்களோட இணைந்து பயணிக்கின்ற ஐயமிட்டின் குழு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான காலை வணக்கம். இன்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனெனில் நாங்கள் 2 வருடத்துக்கு முன் எமது மாணவ செல்வங்களுக்கு, எமது தாய் மண்ணின் செல்வங்களுக்கு, நாளைய எமது தலைவர்களுக்கு, எமது குடும்ப தலைவர்கள் எவ்வாறு இலங்கையில் இருக்கின்ற பொருளாதாரமும் இலங்கையில் இருக்கின்ற சமமற்ற கல்வி நிலையும் எமது மாணவர்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், இவை அனைத்தையும் உள்வாங்கி எமது தமிழ் மாணவ செல்வங்களுக்கான சமமான கல்வியையும் அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டுவதற்காக அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழங்கி, அது மட்டும் இல்லாது மாணவருடைய கல்விக்கு பெரிய சவாலாக இருக்கின்ற பசி, நியூட்ரிஷியஸ் ஃபுட், அப்படியான உணவு செயல்பாடுகளையும் எம்மால் இயன்ற அளவு வழங்கி எமது மாணவர்களில் கிராமங்களில் இணைய வழி கல்வியை எடுத்துச் சென்று இன்று நாங்கள் 2வது வருடத்தை மிகவும் வினைத்திறனாகவும் வெற்றிகளாகவும் நிறைவு செய்து இன்று உங்களுடன் மீண்டும் இணைகின்றோம். உண்மையில இந்த வெற்றிக்கு காத்திரமானவர்களும் பொறுப்பானவர்களும் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நீங்கள், அதாவது எங்களுடைய அதிபர்களும் ஆசிரியர்களும் தன்னார்வ தொண்டர்கள். இன்று நானும் ரூபனும் இதில் மிகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுற விடயம், நானும் ரூபனும் இதிலே மிகவும் ஒரு பெரிய பங்கு வைத்ததுன்றதை விட உங்களோடு இணைந்து உங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடன் பகிர்கின்றோம். இன்று காலையில் கூட நான் எழும்புகின்ற போது கொழும்பிலிருந்து ஜெயாமிஸ் கிளிநொச்சி அம்பாள்புரம் விவேகானந்தா பாடசாலை இருந்து ஒரு நல்ல செய்தி வந்தது. இவ்வாறு ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு நேற்று பொத்துவில் அதிபர் தன்னுடைய மாணவர்களுடைய பரீட்சையில் கிடைத்த சிறந்த பெறுபவர்களை எங்களுடன் பாய்ந்திருந்தார். இவ்வாறு சகல அதிபர்களும் எங்களுடன் பயணிக்கின்ற ஐயமுற்றின் செயல்பாடில் இணைந்து பயணிக்கின்ற அனைத்து பாடசாலைகளிலும் ஏதோ ஒரு விடத்தில் இலங்கையில் ஏதாவது ஒரு பொது போட்டி நடைபெற்றால் அந்த பொது போட்டியில் எமது குழும பாடசாலைகளும் தொடர்ச்சியாக வெற்றிகளை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம். ஏனென்றால் நாங்கள் நல்லவருடன் சேர வேண்டும், சேர்வதால் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுடன் சேர்கின்றீர்கள், நாங்கள் உங்களுடன் சேர்கின்றோம். நாங்கள் இணைவரும் இணைந்து எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு சிறந்த வழிகாட்டலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விதத்துல ஐயமுற்றினுடைய இந்த 2வது வருட நிறைவு நாளில் நடக்கின்ற இந்த மீளாய்வு கூட்டத்துல வந்து இணைந்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய அன்பான காலை வணக்கம். எனக்கு முக்கியமாக நாங்கள் எமது திட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது 2nd of July நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஒரு மாணவனுக்காக செலவாக சில பாடசாலைகளில் அதி உயர்வாக 75 ரூபாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா இன்று புள்ளி விவரங்களுடன் எங்களால் உங்களுக்கு கூறக்கூடிய அளவுக்கு நாங்கள் 15 ரூபாய்க்குள், ரூபன் சரியான நம்பரை சொல்லுவார், 15 ரூபாய்க்குள் ஒரு மாணவருக்கான செலவை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வெற்றியை நாங்கள் இன்று எல்லாருடன் பகிர்வதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அயராத உழைப்பும் எமது மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுடைய அன்பளிப்பும் ஆக்கப்பூர்வமான அவர்களுடைய செயல்பாடுகள். ஆகவே இந்த வெற்றியை நாங்கள் தனியே சாதித்திருக்கலாம், நாங்கள் அனைவரும் இணைந்துதான் சாதித்திருக்கின்றோம். ஆனால் இந்த வெற்றி எங்களுடன் மட்டும் இருக்கக்கூடாது
இந்த வெற்றி வந்து இலங்கையில் இருக்கின்ற மிகவும் கஷ்டப்படுகின்ற எமது தமிழ் பிரதேச மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும், எடுத்து செல்லப்பட வேண்டும். அதற்கான சமூக மாற்றத்தை எம்மால் உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை இன்றைக்கு எங்களுடைய இந்த 2024 மாத செயல்பாடுகள் எங்களுக்கு ஊக்குவித்திருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த மீளாய்வு கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் வெற்றியின் சாதனையாளர்கள் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு மூலம் உங்கள் அனைவரோடும் நான் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். தற்போது ரூபன் வந்து தன்னுடைய வளமை போல் எங்களுடைய அந்த கடந்த 2 வாரத்துக்கான புள்ளி விவரங்களை உடன் உங்களுடைய சிலவற்றை கூறுவார். அதன் பின் சகல அதிபர்களும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவிடலாம். ஆகவே இதுல ரூபன் உங்களுடைய பதிவை இட்ட பிறகு நாங்கள் எங்களுடன் இணைந்துள்ள சிறப்பு சில அன்பர்களை நான் கதைக்கலாம். சரிதானே? வணக்கம் முரளி அண்ணா. இதுல கால நேரத்தில் இணைஞ்சிருக்கின்ற மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்களுக்கும் இதில் மேலதிகமாக இணைந்திருக்கின்ற நலன் விரும்பிகளுக்கும் இனிய காலை வணக்கங்களையும் மற்றும் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாடி முரளி அண்ணா கூறியது போல நாங்கள் எங்களுடைய பயணம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து அடுத்த வாரத்தில் நாங்கள் 3வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 2 வருட காலப்பகுதிகளில் உங்களுடன் இணைந்து நாம் பயணித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு வழியில் பெருமைப்படுகின்றோம். அதாவது நாங்கள் சரியான வழியில், நேரான வழியில் ஒரு கட்டுக்கோப்பாக இந்த ஐயமூட்டும் திட்டம் பயணித்திருக்கின்றது. என்னுடைய வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்திருக்கின்றோம் என்பதை நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை கொள்கின்றோம். இந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் சொந்தக்காரராக உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டுக்கொண்டோம், நிறைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம். எங்களை நீங்கள் வழிபடுத்தினீர்கள். நாங்கள் சில இடத்தில் நிர்வாக ரீதியில் உங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அவை நாங்கள் இங்கு ஆற்றிய கர்மம் மிக மிக சிறியது. உங்களுடைய பங்களிப்பும் ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை நோக்கு தான் இங்கு முக்கியம் பெற்றிருக்கிறது. மற்ற இலங்கையில் எத்தனையோ பாடசாலைகள், பல்லாயிரக்கணக்கான அதிபர்கள் இருந்தாலும் கூட இந்த ஐயமூட்டும் திட்டத்தில் இணைந்து பயணிக்கின்ற அதிபர்கள் எப்பவும் தனித்துவமாக தெரிகின்றார்கள். இன்று நீங்கள் அதை சாதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வலய மட்டத்திலும் சரி, கோட்ட மட்டத்தில், பாடசாலை மட்டத்தில் இந்த ஐயமூட்டும் திட்டத்தில் இணைந்து பயணிக்கின்ற அதிபர்களுடைய ஆளுமை விருத்தி அடைந்திருக்கின்றது. உண்மையில் நாங்கள் நேரடியாக சொல்ல போனால் நாங்கள் மிக இறுக்கமான கட்டுக்கோப்பு என்று சொல்வதை விட சில நிர்வாக ஒழுங்கமைப்புகளை செய்வதற்கான காரணம், நாங்கள் பயணிக்கின்ற பாதை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னுதாரணமாக, மற்றவர்கள் எங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள, பாடசாலை என்பது கற்கின்ற இடங்கள். இப்ப பிள்ளைகள் எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் சரியான வழியில் பயணிக்க வேண்டும். அந்த ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தோம். நாங்கள் பலதரப்பட்ட வழி இந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது, உணவு பஞ்சம் இருந்தது, பொருட்களுக்கான விலைகள், தட்டுப்பாடுகள். அடுத்தது என்ன, பாடசாலைகளுடைய மாணவர் வருகை குறைந்திருந்தது. உணவு, கல்வியை விட அங்கு உணவு முக்கியத்துவம் கூடவா இருந்தது. இந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் முரளி அண்ணா இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும் என்று கூறியதுக்கு இணங்க அவனை இணைந்து இந்த 2 ஆண்டுகள் ஒரு சிறு தொண்டனாக ஒரு சிறு பங்களிப்பு நல்கிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். உண்மையில் இந்த ஐயமூட்டும் திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு பங்குதாரர்கள். இங்கு எந்த விதமான அதிகார ரீதியான வேறுபாடும் இல்லை. நாங்கள் சமத்துவமாக தான் பயணிக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்கின்றோம். இப்ப என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நிர்வாக பொறுப்பை நான் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நிர்வாக ஒழுங்குபடுத்தலை செய்கின்றேன். நீங்கள் அதிபர் என்ற ரீதியில் திட்டம் சரியாக பணிக்கொண்டாக ஆசிரியருடைய சில செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகிறீர்கள், ஒழுங்குபடுத்துகிறீர்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய பணியைத்தான் ஆற்றுகின்றோம் ஒழிய ஒருவர் மீது ஒருவர் எந்த வகையிலும் ஆதிக்கம் செலுத்தவும் இல்லை, அதிகாரம் செலுத்தவும் இல்லை. நாங்கள் நட்புறவுடன் இணைந்து சரியான வழியில் பயணிக்கின்றோம். அந்த பயணம் மிக வெற்றியாக 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3வது ஆண்டில் படியெடுத்து வைக்கின்றோம். அதுக்கு புள்ளிவரங்கள் கூட சான்றாக இருக்கின்றது. இன்றைய மீட்டிங் வந்து நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக போகிறபடியால் நான் புள்ளிவரங்கள் முழுமையாக முழு புள்ளிவரத்தை மட்டும் சமரைஸ் பண்ணி விட்டேன். ஆமாம், சமரைஸ் பண்ணி டைம் எடுக்கும் எல்லாரும் கரெக்ட் பண்ண முடியா. அப்ப இந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் இந்த 2வது ஆண்டின் முடிவில் கடந்த 2 வார புள்ளிவரங்கள் முதலாவது நன்றி. எல்லோரும் 95% தகவல்கள் சரியான முறையில் உரிய காலத்தில் அனுப்பி வைத்ததற்கு மிக மிக நன்றிகள். இதே பணியில் தொடரட்டும். கிடைக்கப்பட்ட புள்ளிவரங்கள், நாங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட புள்ளிவர அடிப்படையில் இந்த 2 வாரம் பாடசாலைகள் நடைபெற்ற நாட்கள் 5 நாட்கள். இந்த 6 நாட்கள். போன வாரம் 2 வாரம் லீவு, இந்த வாரம் 2 நாள் லீவு. 3 6 நாள் தான் பாடசாலை நடைபெற்றது. மட்டுப்படுத்தப்பட்ட பாடசாலைகள் நடைபெற்றிருந்தாலும் கூட எங்களுடைய உணவு வழங்கல் திட்டத்தின் கீழ் 11,512 மாணவர்கள் பயன்பெற்றிருந்தார்கள். இதனுடைய சராசரி செலவாக ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு இந்த முறை எங்களுக்கு ₹12.53 ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது
75க்கு மேற்பட்ட ரீதியில் எங்களுடைய ஒரு மாணவருக்கான சராசரி செலவும் இருந்தது. மேலதிகமாக வழங்கப்பட்ட உணவும் மட்டுப்படுத்தப்பட்டது. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவ்வாறு நாங்கள் சோறு கறி என்று சொல்லி பெரிய அளவில் உணவு வழங்கவில்லை. அப்ப ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட உணவு முறைகளும் மட்டுப்படுத்தப்பட்ட சிறுகளவாக இருந்தது, செலவு உச்சமாக இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் சாதாரணமாக ஒரு பாடசாலைகளும் ஒரு முழுமையான ஒரு மதிய உணவை வழங்கக்கூடிய நிலைக்கு முன்னேறிவிட்டீர்கள். அவ்வாறு வழங்கப்படுகின்ற உணவினுடைய சராசரி இன்றைய புள்ளிவரம் ₹12.53. இந்த பாடசாலைகள் பலதரப்பட்ட பிரதேசங்கள் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தபடியால் இந்த புள்ளிவரத்தினுடைய ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. இதுல குறிப்பாக நாங்கள் இந்த இடத்தில் 3 பாடசாலைகளை சிறப்பாக இன்றைய வாரத்தில் பாராட்டுகின்றோம். முதலாவது கண்டி கண்டி விவேகானந்தா, கிளிநொச்சி அம்பாள்புரம், மன்னார் தச்சனாமடு. இந்த 3 பாடசாலைகளும் இந்த 2 வார உணவு வழங்கலில் 100% சமூக பங்களிப்பின் ஊடாகவே உணவை வழங்கியிருந்தார். அதாவது ஐயமுட்டினுடைய பங்களிப்பு 0. 100% பாடசாலை தோட்டம் சமூக பங்களிப்பின் ஊடாக சிறப்பான முறையில் உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் தட்சிணாமருதமடு அண்மையில் இணைந்த பாடசாலை 0 மட்டத்தில் இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக எங்களுடைய புள்ளிவரத்தை எடுத்து பார்த்தால் எங்களுடைய புள்ளிவர ரேஞ்ச் வந்து ஒரு பாடசாலையுடைய செலவு ₹3.52 என்ன ஒரு பாடசாலையுடைய செலவு ₹22.32 இருக்கு. அப்ப குறைந்த செலவு 0 அது சாதனை அந்த திட்டத்தினுடைய அடைவு மட்டத்தை அடைந்த நிலை இருக்கின்ற பாடசாலைகள் 3. அதுக்கு அடுத்ததாக ஆக குறைந்த செலவு மட்டத்தில் இருக்கின்ற பாடசாலை ஒரு சராசரி செலவு ஒரு உணவுக்கான செலவு ஏற்பட்டிருக்கின்றது ₹3.52. இதை ஏற்படுத்தியது பூவரசங்குளம் வவுனியா பூவரசங்குளம் மகா வித்தியாலயத்தில் இந்த செலவு ஏற்பட்டிருக்கின்றது ₹3.52. இந்த பாடசாலையும் இந்த அண்மை காலத்தில் ஐஎம்எட்டுடன் இணைந்து மிக சிறப்பாக பயணிக்கின்ற பாடசாலை. மற்ற உயர்வான பாடசாலை நான் தனியாக கூற விரும்பல, அந்த பாடசாலை தெரியும். இந்த ₹22.32 ஏற்பட்ட அந்த பாடசாலை எதிர்காலத்தில் இதை முடிந்த அளவுக்கு நான் படிப்படியாக குறைப்போம். முதல் கட்டமா இந்த மேல் எல்லையை வந்து 20க்கு கீழே கொண்டு வரதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும். உங்களோட ரேஞ்சை குறைக்கும். 20க்கு உள்ள நீங்க செலவை கொண்டு வாங்க. அடுத்த கட்டமாக 17க்கு கொண்டு வருவோம், 15க்கு கொண்டு வருவோம், 10க்கு கொண்டு வருவோம். அப்படி மெல்லமாக திட்டத்தினுடைய இறுக்கத்தை கொண்டு வர செயற்பாட்டை விரைவுபடுத்துகின்ற பொழுது இந்த திட்டம் வெற்றி அளிக்கும். நீங்கள் சுயமாக உங்களோட முயற்சியினூடாக சமூகத்தை முன்னெடுக்க முடியும் என்ற அடிப்படை நோக்கம். அப்ப இந்த அடிப்படையில நான் முழு தனித்தனி புள்ளிவரங்களும் சொல்லல. அப்ப எங்களோட ஒட்டுமொத்தமான உணவு வழங்கல் 2 வாரத்தில் 11,512. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு ₹15.53 என்ற அடிப்படை மிக சிறப்பான ஒரு செயற்பாடு. அது இந்த குறுகிய வாரத்தில் நிறுவனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவருடைய செலவு கட்டுப்பாடுகள் ₹15க்குள் வைத்திருக்கின்றீர்கள். அதுக்கும் ஒரு சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து அடுத்து வரும் 2 வாரத்தில் இந்த செலவை நாங்கள் 10க்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இணைந்து செயல்படுத்துவோம். மற்ற நிர்வாக பதிவுன்னு சொன்னால் இதை சொல்றேன். இந்த கணக்கறிக்க படிவங்களை வந்து கொமன் குரூப்ல போடாதீங்கோ. இப்போ வந்து ஒரு பிரைவேசியன் ஒவ்வொரு பாடசாலைக்கும் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் பிரத்யேகமானவை. நாங்கள் சமரைஸ் பண்ணித்தான் அறிக்கையை கொடுப்போம். கணக்கறிக்க படிவங்கள் 2 பாடசாலைகள் போட்டிருந்த நீங்கள் அந்த 3 பாடசாலைகள் அந்த தவறடி செய்யாதீங்கோ. மெயின் குரூப்ல கொண்டு வந்து கணக்கறிக்க படிவங்கள் போடக்கூடாது. அது நேரடியாக எனக்கு அனுப்பப்பட வேண்டும். நான் திருத்தங்களை பார்த்த பிறகு எல்லாம் சரியண்டா பிறகு தான் நாங்கள் எங்களுடைய இந்த ஒழுங்கு செய்கிற டாக்டர் ஆதவனுக்கு அனுப்புவோம். அவர் தான் அதில் ஃபைனலைஸ் பண்ணி இதை கூகுள் சீட்டுக்கு மாற்றி ஸ்ப்ரெட் சீட் பண்ணுறவர் உண்டு. 2வது விடயம் இந்த படங்கள் பதிவிடுற முறையை பற்றி திருப்பியும் போட்டிருக்கிறேன். அதை கொஞ்சம் கருத்தில் எடுப்போம். மற்றும்படி சகல விடயங்களும் மிகவும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணிக்கின்றோம். இந்த இதில் தேவைப்பட்ட பாடசாலை நிதிகள் வந்து அடுத்த வாரம் அனுப்பி வைக்கப்படும். உரிய நிதிகள் வந்து நான் தெரிய சொல்லாதபடியால் நான் கணக்கு பார்த்துட்டோம். தேவையான நிதிகள் அடுத்த வாரம் முதல் பகுதியில் நேரடியாக கூட பாடசாலைக்கு வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும். நன்றி முரளி அண்ணா. மீண்டும் மீண்டும் இந்த 2 ஆண்டு நிறைவு செய்வதில் நம்மளோட பக்கபலமாக இருந்து உங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் சிரம் தாழ்த்தி நன்றி கூட கடமைப்பட்டுகின்றோம். நன்றி. நன்றி முரளி அண்ணா. நன்றி ரூபன். உண்மையில நாங்கள் இந்த 2 வருடத்துல இவ்வளவு பாடசாலைகளை உள்வாங்கி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உள்வாங்கி இந்த திட்டத்துல நாங்கள் ஒரு விதத்துல எமது சமூகத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இட்டு மிகவும் பெருமையடைகிறோம். இந்த நேரத்துல நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக அவதானிப்பவர்களும் எங்களை ஊக்குவிப்பவர்களுமாகவும் எங்களுடைய நண்பர்களாகவும் அதைவிட எமது தமிழ் பிரதேசங்கள்ல மிகவும் சிறந்த பணிகளை ஆற்றுகின்றவர்கள் ஒரு சிலர் எங்களுடன் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். பலரால் இணைய முடியவில்லை. நான் இதுல கிருபாகரன்
எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறார் கனடாவிலிருந்து. அவர் இன்று எமது பிரதேசத்தின் ஒரு பிரதேசத்தை, அதாவது இன்றைக்கு உங்கள் இதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவர் தெரிய சொல்ல வேண்டிய ஒரு விடயம் உண்டு. இலங்கையில கிராம பிரிவுக்கு நம்பர் போட்டார்கள். கிராம விதானியார் என்று சொல்லுவோம், கிராம பிரிவு. அந்த பிரிவு விதானியார்ன்றதை இப்ப கிராம சேவையாளர் என்று சொல்றோம். அந்த பிரிவுக்குரிய முதலாவது எண்ணை கொடுக்கப்பட்டது நெடுந்தீவுக்கு. இலங்கையினுடைய நெடுந்தீவு என்கின்ற பிரதேசம்தான் கிராம சேவையாளருக்கான நம்பர் 1 என்று சொல்வார். அந்த பிரதேசத்திலிருந்து எமது செயல்பாடுகளையும் எமது கல்வி சமூக அபிவிருத்தி செயல்பாடுகளை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறதுல முக்கியமான ஒரு அன்பரும் நண்பருமான கிருபாகரன் அவர்களை நான் உங்களுடைய மனதில் பதிந்த ஐயமுற்றினுடைய கருத்துக்களை, ஐயமுற்றின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலோ எங்களது மனங்களில் எவ்வாறு பதிவப்படுகிறது என்பதை உங்களுடைய கருத்துக்கள்ல சொல்லுங்க, உங்களுடைய கண்ணோடு. நன்றி முரளி அண்ணா. அன்புக்குரிய ஐயமுற்றின் இக்கல்வியினுடைய ஒரு ஸ்தாபகர் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய செல்வராஜா முரளிதரன் அவர்களே, மற்றும் அவரோடு இணைந்து அரும்பணியாற்றி கொண்டிருக்கும் அன்புக்குரிய ரூபன் அவர்களே, மற்றும் அவர் சார்ந்து அவரோடு இணைந்து இந்த பணிகளிலே மக்களுக்கும் மாணவர்களுக்குமாக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து கல்விசார் பெரியோர்களே, பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் இலங்கையில் கிராம சேவர் பிரிவிலே நெடுந்தீவு முதலாவது இலக்கத்தை கொண்டதாகவும் அதிலிருந்து 1, 2, 3 2 அப்படியே இலங்கை முழுவதும் அந்த பிரிவுகள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஐயமுற்றுன் இலங்கையின் கிராம சேவகர் பிரிவு 1 இலங்கை முழுவதுமே அந்த அரும்பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள். ஐயமுற்றுன் ஈக்கல்வியினுடைய கால்தடம் பதிக்காத இடம் இலங்கையில் இல்லை என்று கூறப்படும் அளவுக்கு பெருமை கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய அந்த சேவை அங்கே பரந்து விரிந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த எங்கெங்கெல்லாம் அதிகஷ்ட பிரதேசம் அங்கே வாழ்கின்ற அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் அங்கே பிரயாணம் செய்து மக்களுக்கான மாணவர்களுக்கான பணிகளை செய்வதற்கு கூட தயங்குகின்ற அந்த பிரதேசங்கள் எல்லாம் அதி கூடுதலான கடற்காற்றும் கடற்பயணமும் மிகுந்திருந்த வேளையில் கூட முரளி அண்ணா நான் அங்கே நேரே போகின்றேன் என்று சொல்லி அதி கஷ்ட பிரதேசம் என அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்ட எமது நெடுந்தீவு மண்ணில் சென்று அங்கே தனது பணியை அவர் ஆற்றி இருக்கின்றார் என்றால் ஏனைய அவருடைய பணிகளை அங்கே நாங்கள் விவரித்து கூற வேண்டியதில்லை. அந்த வகையிலே இன்று போரினாலும் பொருளியல் போரினாலும் பாதிக்கப்பட்ட அந்த இலங்கை தேசம், அங்கு வாழும் எமது இலங்கை வாழ் உறவுகள், அவர்களை கல்வியினூடே உலகில் மிளிரச் செய்வதற்காகவும் இன்னும் எமது சமுதாயத்தையும் அங்கே பொருளாதாரத்தையும் அந்த மாணவர்களின் அபிவிருத்தியினூடாக மேம்பட செய்வதற்காக மிக ஒரு முன்மாதிரியான ஒரு அரும்பணியை இந்த ஐயமுற்றுன் அங்கே செய்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து இன்னும் பல்லாண்டுகள் தொடர்ந்து செயற்பட வேண்டும். அந்த செயற்திட்டங்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி கொடுக்க வேண்டும். எம் கரங்கள் மென்மேலும் ஒன்று சேர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இங்கே எதிர்வரும் மாதத்திலே கனடா தேசத்திலே அவருக்கு ஒரு அதியர் விருது அங்கே வழங்கப்பட இருக்கின்றது. சொல்ல போனால் அவரது அந்த ஆத்மார்த்தமான பணி, அவர் அங்கே தன்னுடைய சுய வாழ்வை தாண்டி எமது மண்ணின் மீதும் எமது மாணவர்கள் மீதும் கொண்ட பற்று, அதன் விளைவு அவரை தொடர்ச்சியாக பல விருதுகளை அவர் கைகளிலே வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவரது அந்த முன்மாதிரியான இந்த ஐயமுற்றினுடைய செயற்திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தினாலும் இன்னும் அங்கே இலங்கையிலே காணப்படுகின்ற பல்வேறு நிறுவனங்களினாலும் பிரதி செய்யப்பட்டு அவை ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதுமே செயற்திட்டமாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை அரச உயர்மட்டங்களும் ஏனைய தனியார் நிறுவனங்களின்
சிஎஸ்ஆர் சொல்ல போனால் அவற்றினுடைய திட்டங்களிலும் உள்வாங்கப்பட்டிருப்பதை நான் அங்கே இலங்கையிலே நிற்கின்ற பொழுது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசத்துக்கும் அங்கே இருக்கின்ற ஆர்வலர்கள், அறிவியலாளர்கள், அதிகாரிகளுக்கு ஒரு முன்மாதிரியானவராக எமது ஐயமுட்டின் சாபகர் அன்புக்குரிய முரளியண்ணா அங்கே மாறியிருக்கின்றார். அவர் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு முன்னோடி. அவரது அந்த சமூக பணி அனைவருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிகாட்டியாக அது திகழ்கின்றது என்று இந்த வேளையிலே கூறிக்கொள்வதோடு, இந்த அரும்பணியோடு ஒருங்கிணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ரூபன் அண்ணா, இன்னும் ஏனையவர்கள் அனைவருக்கும், முரளி அண்ணா உட்பட எமது நெடுந்தீவு மண் சார்பிலும் மக்கள் சார்பிலும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, பல்லாண்டு உங்கள் பணி சிறக்க வேண்டும். அப்பணியில் நாமும் ஒருவராக உங்களோடு இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்பதோடு, அவர் இங்கே வருகின்ற வேளையிலே கனடா தேசத்தில் இருந்தும் இந்த ஐயமுட்டனுக்கு அவருடைய இந்த கல்வி பணிக்கு தேவையான நிதியுதவிகள், ஏனைய ஒத்தாசைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒத்துழைப்புகளையும் அதற்கேற்ப கலந்துரையாடல்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முன்முயற்சிகளில் நாங்கள் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கின்றோம். நிச்சயம் அவரது பணி மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும். அதற்கு நாங்கள் உங்களோடு தோளோடு தோள் கொடுப்போம் என்று என்னுடைய கருத்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கிருபா. முக்கியமாக நான் ஒரு பதிவு, உங்களுடைய நல்ல ஆக்கப்பூர்வமான அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி கிருபா. ஆனால் என்ன இதுல முற்படுத்தி இந்த என்னுடைய செயல்பாடுகளை முற்படுத்தி என்னை வாழ்த்துகின்றதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கிருக்கின்ற அனைவரும் சமத்துவமாக பயணிக்கின்றோம். எல்லோரும் செய்கின்ற தங்களுடைய ஆத்மார்த்தமான பணிதான் எங்களுடைய அந்த வெற்றி. நானும் உங்களுள் ஒரு பங்காளியாக இருக்கத்தான் விரும்புகின்றேன். கிருபா, நீங்க கூறின அவ்வளவுக்கு நன்றியும், மற்றது உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய அனுசரணை, உங்களுடைய ஆத்மார்த்தமான அன்பான வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, உங்களுடைய நேரத்தை எடுத்து எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி கிருபா. மீண்டும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாடசாலையில் எங்களுடைய ஐயமுற்றன் குழுமத்தில் இறுதியாக இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக ஆரம்பித்த பொத்துவில் ஊரணி பாடசாலை அதிபர் மோகன்ராஜ் சாரை இதுல நான் வரவழைக்கின்றேன். உங்களால் இயலுமாக இருந்தால் உங்களுடைய ஐயமுற்றினுடைய செயல்பாடு கடந்த ஒரு மாதத்துக்குள் எவ்வாறு உங்களால் பார்க்கப்பட்டது என்பதை இந்த இடத்தில் உங்களுடைய பார்வையில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மோகன்ராஜ் சார். அனைவருக்கும் அன்பின் பணிவு. எங்களுடைய அதிபர் உண்மையிலே அந்த காலையில உயர்தரமானவர்களுக்கான ஒரு வகுப்பு இருப்பதன் காரணமாக அவர் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார். அந்த வகையில் நான் ஐயமிட்டு நிகழ்ச்சி திட்டத்திற்கு என்னுடைய பாடசாலையில பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர் சுரேந்திரன். சொல்லுங்க சார், நீங்களே சொல்லலாம். இல்ல, அனைவருக்கும் வணக்கம். 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுவதற்கு உண்மையிலே வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்திலே எங்களுடைய பாடசாலையும் இணைந்திருப்பதை இட்டு நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்களுடைய பாடசாலையிலே கடந்த மாதம் 10ஆம் தேதி அளவிலே எங்களுடைய பெற்றோருக்கான விழிப்புணர்வு, இது சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்குகின்ற ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு, அன்று பெற்றோருடைய கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட போது உண்மையிலே அவர்களிடமிருந்து எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்திருந்தது. இந்த இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் எங்களோட பாடசாலையிலே நடத்தப்பட வேண்டும், மாணவர்களுக்கான மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுடைய பெற்றோர்கள் உண்மையிலே மிகவும் ஊக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஆதரவு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு சிறப்பாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய ஆதரவுடனும் ஐயமிட்டு அமைப்பினருடைய அந்த
ஆதரவுடனும் நாங்கள் எங்களுடைய பாடசாலையிலேயே முதலாக அந்த உணவை வழங்கியது நாங்கள் கடந்த 14ஆம் தேதி நாங்கள் உணவை வழங்கியிருந்தோம் வெள்ளிக்கிழமை அன்று. எங்களுடைய மாணவர்கள் 52 பேர் பயன்பெற்றிருந்தாலும் கடந்த 2 வாரங்களில் எங்களுடைய புள்ளி திட்டங்களை பார்க்கின்ற போது பயன்பெற்ற மாணவருடைய தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். இந்த உணவு வழங்குகின்ற திட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு பல சாதகமான விளைவுகள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே உண்மையிலே எங்களுடைய பிரதேசம் ஒரு வறுமை கோட்டின்களை மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பாடசாலை தவிர்ந்த வேறு பாடசாலையோ அல்லது மாலை நேர வகுப்புகளை நடத்துகின்ற வேறு எந்த டியூஷன் சென்டர்ஸ்களோ இல்லாதது எங்களுடைய மாணவர்கள் அந்த கல்வி நடவடிக்கையிலே பின்தங்கி காணப்படுவதற்கு முக்கியமான ஒரு இடமாக காணப்படுகின்றது. அவர்கள் மாலை நேர வகுப்புகளுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் பொத்திவில் நகரத்துக்கு சுமார் 8 தொடக்கம் 10 கிலோமீட்டர் சென்று வர வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, அத்துடன் பெண் மாணவர்களுக்கான அந்த பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, அவர்கள் 3 மணிக்கு பிறகு வகுப்புக்கு சென்று திரும்பி வருகின்ற போது 7-8 மணிக்கு பின்னர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை. ஆக இவ்வாறான நேரங்களிலே எங்களுடைய பாடசாலையிலே இவ்வாறான மாலை நேர வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது பெற்றோர்களுக்கும் அதிபர் ஆசிரியர் எங்களுக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்று எங்களுடைய பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே ஈடுபடுத்தி சிறந்த ஒரு பிரஜைகளாக ஆக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய பெற்றோர் உண்மையிலே ஆரம்பத்திலிருந்து ஊக்கமுடையவர்கள். அவருடைய தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி, அதே போன்று மரக்கறி தோட்டம் செய்வது, அதே போன்று விவசாயம், கூலி தொழில் போன்றவற்றில் அதிகமான பெற்றோர்கள் ஈடுபட்டிருந்தாலும் பிள்ளைகளை கற்பிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த ஈடுபாடுடையவர்கள். ஆகவே அவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த ஐயமிட்டு நிகழ்ச்சி திட்டத்துக்கு மிக சிறப்பாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய பெற்றோர் பெரும்பாலும் மரக்கறி தோட்டம் செய்பவர்களாக இருப்பதன் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய நஞ்சற்ற சிறந்த மரக்கறிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுடைய பாடசாலைக்கு அதிகமாக காணப்பட்டது. ஆகவே இந்த 2 வாரங்களிலே நாங்கள் சிறப்பாக அந்த நியூட்ரிஷன்ஸ் உடன் கூடிய நல்ல உணவுகளை வழங்கக்கூடிய விதமாக இருந்தது. அதே போன்று எங்களுக்கு சில சவால்களும் காணப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் ஒரு சுற்றுலாத்துறையால் ஆட்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் பாடசாலை கல்வியை விட சுற்றுலாத்துறைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதன் மூலமாக கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணக்கருவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான மாணவர்களை நாங்கள் அந்த வழியிலிருந்து விலக்கி அவர்களை கல்வியிலே ஈடுபடுத்துவது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக காணப்படுகின்றது. இந்த வேளையிலே இவ்வாறான மாலை நேர வகுப்புகள் நடத்துவது உண்மையிலே அவர்களை எங்களுடைய கட்டுக்கோப்புக்குள், எங்களுடைய நிர்வாகத்துக்குள் கொண்டு வரக்கூடியதாக காணப்பட்டது. அதே போன்று எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக காணப்படுவது இந்த பாடசாலை தோட்டத்தினை அமைப்பது. காரணம், எங்களுடைய பகுதியிலே காட்டு யானைகள், ஊரணி கிராமத்திலே காட்டு யானைகளுடைய தாக்குதல்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாலை 4 மணிக்கு பின்னர் அல்லது 5 மணிக்கு பின்னர் அந்த காட்டு யானைகள் பாடசாலை வளாகத்துக்குள்ளே நுழைந்து மரங்களையும் அதே போன்ற கட்டடங்களையும் அழித்தது கூட எங்களுடைய பாடசாலை வரலாற்றிலே காணப்படுகின்றது. ஆகவே பாடசாலை தோட்டத்தினை அமைப்பது எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட உங்களுடைய அதிபரின் தலைமையிலே நாங்கள் அதற்குரிய சிறந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போது அந்த மாணவர்கள் குறைவாக காணப்படுவது, பெற்றோருடைய எங்களுக்கு ஆதரவும் கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது. மீண்டும் மீண்டும் அதே பெற்றார் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. அதே போன்று ஆசிரியர்கள் தூர இடங்களிலேயே வந்து கற்பிக்கின்றவர்கள். 100க்கு 99% ஆசிரியர்கள் தூர இடங்களிலே வந்து பாடசாலையை கற்பிப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு மாலை நேரங்களிலே தங்கியிருந்து அதே போன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அந்த யானை வருகின்ற ஒரு பிரச்சனை காரணமாக 4 மணிக்கு மேலே அவர்களால் தங்கியிருந்து அங்கே கற்பிக்க முடியாத, குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையும் காணப்படுகின்றது. அதே போன்று தரம் 5 வகுப்புக்கு எங்களுக்கு இன்னுமே எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு நிரந்தரமான ஆசிரியர் வழங்கப்படாமையும் அதற்காக தொண்டர் ஆசிரியர்கள் அல்லது அபிவிருத்தி உத்தியோகர்களை நாங்கள் எங்களுடைய அதிபர் பயன்படுத்தி கொண்டிருப்பதும் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக காணப்படுகின்றது. அவை இவ்வாறான சில விடயங்கள் பூர்த்தி செய்யப்படும் இடத்து உண்மையிலே எங்களுடைய ஐயமிட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக நாங்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொள்வதுடன் கடந்த 18ஆம் தேதி எங்களுடைய பாடசாலையிலே அந்த திறன் வகுப்பறைக்கான தொழில்நுட்பம் பொருந்திய ஒரு ஸ்மார்ட் போர்டினை ஐயமிட்டு அமைப்பினூடாக பொருத்தப்பட்டிருப்பது
எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு சிறந்த அந்த எங்களோட சமூகமயப்பட்டு வருகின்ற உலகமயப்பட்டு வருகின்ற மாணவர்களுக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய மாணவர்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர் மத்தியிலும் உருவாயிருக்கின்றது. ஆகவே இந்த வகுப்பறையை நாங்கள் வலய கல்வி பணிப்பாளருடைய அனுமதியுடன் மாகாண கல்வி பணிப்பாளரின் அனுமதியை கேட்டு அவருடைய அனுமதி பெற்றவுடன் இந்த வகுப்பறை நாங்கள் திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த ஐயமட்டூன் நிகழ்ச்சி திட்டத்தினுள் இணைந்து பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் சமூகத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி சுரேந்திரன் சார். உண்மையில உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றது. மிகவும் மிகவும் சந்தோஷமாயிருக்கின்றது. அதிபரற்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் நம்பிக்கை ஊட்டுகின்ற வசனங்களை நீங்கள் பாய்த்திருக்கிறீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் கவனித்தேன். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அல்லாத நிலை. உங்களுக்கு தெரியும், ஐயமுட்டினுடைய செயல்பாடு ஒரு செயல்பாடு இலங்கையில் 1500 பாடசாலைகளுக்கு நாங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புக்கு தேவையான சகல கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், சுற்றாடல், பொதுவுள சார்புக்கு தேவையான கேள்விகள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு விரலிகளை வழங்கியிருந்தோம். அந்த விரலிகள் சம்பந்தப்பட்டமான கல்வி செயல்பாடு அனைத்தும் உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த திறன் வகுப்பறையில் தரப்படும். நாங்கள் மலையகத்தில் கலகா என்கின்ற இடத்திலிருந்து 6 மாணவர்களை தொடர்ச்சியாக 2 வருடங்கள் ஹார்ட்லி கல்லூரி, பருத்தித்துறையில் உள்ள ஹார்ட்லி கல்லூரிக்கு ஸ்காலர்ஷிப் எடுத்து கொடுத்திருக்கின்றோம். 170க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்று முழு ஸ்காலர்ஷிப்பில் கல்வி மற்ற அக்காமடேஷன் இல்லாமல் அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பாடசாலை மாணவர்களும் இந்த திட்டத்தில் பங்கு பெற்றலாம். மிகவும் திறமையாக 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு அவர்களையும் நாங்கள் உண்மையில உள்வாங்கி படிப்பித்து அந்த மாணவர்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை இதில் பதிவு செய்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக நான் எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடை நாங்கள் ஆரம்பித்த போது 3 பாடசாலைகளை கொஞ்சம் பண்ணிட்டு வராரு, கொஞ்சம் லேட்டா போகுமா யாதவன்? அப்ப நாங்கள் இந்த ஐயமுட்டின் செயல்பாடுகளை ஆரம்பித்த போது எங்களுடன் இணைந்து இந்த சவாலை உள்வாங்க தயாராக முதலில் நாங்கள் 3 பாடசாலைகளை தெரிவு செய்தோம். அதில் ஒன்று கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம், மற்றது வேலாயுதம் சாருடைய ஸ்ரீ கணபதி பாடசாலை. அந்த பாடசாலையினுடைய அதை விட பண்டத்தரிப்பு ஜசிந்தா டார்மினி மேடத்தினுடைய பாடசாலை, இவ்வாறாக ஏறாவூரில் உள்ள சுதாகரியினுடைய பாடசாலை, இவ்வாறாக சில பாடசாலைகளை நாங்கள் பரீட்சாத்தமாக முதலில் உள்வாங்கினோம். அப்போது எங்களுடன் தோளோடு தோள் நின்று சகல சவால்களையும் முதல் தரமாக உணவு செயல்பாடு, கல்வி செயல்பாடு, பாடசாலைகளை வீடுகளாக மாற்றுகின்ற செயல்பாடு, சமூகத்தை இணைக்கின்ற செயல்பாடு, மாணவர்களுடைய வருகையை 100% தக்க வைக்கின்ற செயல்பாடு போன்ற மிகவும் கடுமையான எண்ணங்களோடு எங்களுடைய செயல்பாடை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த செயல்பாட்டில் எங்களுடன் தொடர்ச்சியாக அந்த வெற்றியை சாதிக்கின்ற அதிபர்கள் என்ற முறையில நான் இதுல தார்மினி மேடம் பண்டத்தரிப்பு பாடசாலையை அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இதில் ஒரு விளக்கம் நான் சொல்ல வேண்டும். பண்டத்தரிப்பு பாடசாலை ஒரு வடமாகாணத்தின் பாடசாலைகளிலே ஒரு சில பாடசாலைகளை கிரிட்டிக்கல் என்ற சிச்சுவேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டார்கள். அதாவது அந்த பாடசாலையை இனி இயக்குவதா இல்லையா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த பாடசாலை இருந்தது. அதற்கான காரணங்களையும் கூறி அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் சாதித்த ஐயமுட்டின் செயல்பாட்டினூடாக எடுத்த உங்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களுடைய சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற உங்கள் பதிவுகளை மட்டும் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் மனதில் பட்ட பதிவுகள். தர்மினி மேடம், உங்களுக்கு மியூட் கதைங்க. ஓகே. செயற்பாடானது கடந்த 2 வருடங்களாக தீவிரமாக தர்மினி மேடம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்களை கூறி உங்களோட திருப்பி ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும்
ஹலோ. ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப இந்த ஸ்பாட்ல இருந்து கதைங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கடந்த 2 வருடங்களாக ஐயமுட்டும் செயற்பாடு சிறப்பாக நடைபெற்றமைத்துக் கொண்டு இந்த ஐயமுட்டும் செயற்பாட்டில் முதலாவதாக இணைந்த பாடசாலை ரூபன் இப்படி செய்வோம். கொஞ்ச நேரம் அவ விட்டுட்டு பிறகு மாறி எடுப்போம். தர்மினி மேடம் கொஞ்சம் wait ஒருக்கா பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க. நான் வேலாயுதம் சார் கதைக்க விட்டு பிறகு கதைப்போம். சார் வேலாயுதம் சார் நீங்க கதைப்பீங்களோ? கதைக்கலாம் சார். அப்ப நீங்க இப்ப எடுங்க. தர்மினி மேடம் நீங்க ஒருக்கா ஆஃப் பண்ணி லைனை செய்து திருப்பி ஆன் பண்ணுங்க. அப்ப வேலாயுதம் சார் கதைங்க இப்போ. அனைவருக்கும் வணக்கம். எமது இந்த குழுமத்தினுடைய 2 ஆண்டு பூர்த்தியினுடைய விசேட கூட்ட நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ தலைவர் அவர்களே மற்றும் எமது சர்வதேச இணைப்பாளர் ரூபன் சார் அவர்களே, இன்று விசேட விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள எங்கள் நன்கொடையாளர்களே, நலன் விரும்பிகளே, என் அன்புக்குரிய ஆசிரியர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உண்மையாலுமே இந்த 2 ஆண்டு காலம் எமது பாடசாலையினுடைய மாணவர்களுக்கு ஐயமெட்டுன் குழுமத்தினுடைய உணவு வழங்கல் செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்னதாக, அதாவது எமது பாடசாலையிலே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக ஜூலை மாதம் 11ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஐயமெட்டுன் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று நாங்க நிறைய கஷ்டப்பட்டு 74 ரூபாய்க்கு தான் அந்த சாப்பாடை கொடுத்தோம். ஆனா இந்த 2 ஆண்டு முடிவுல முரளி சார், ரூபன் சார் உண்மையான அதாவது ஆர்த்தார்த்தமான அவங்களுடைய ஆலோசனைகள் வழிகாட்டல் நூடாக 16 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு சாதனையா நாங்க கருதுறோம். எங்களுடைய பிரதேசம் வந்து 2 சமூகங்களை சமமாக கொண்டு வாழ்கின்ற பாடசாலை சமூகம். ஆகவே 2 சமூகங்கள் வாழ்கின்ற பாடசாலையில நிர்வாகங்களும் ஏனைய செயற்பாடுகளும் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லோருக்குமே புரியும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் கூட அதிகூடிய காற்று, இலங்கையிலே அதிகூடிய காற்று, மழை உள்ள பிரதேசம் எமது பிரதேசம். அவ்வாறான காலநிலையும் பாதகமான ஒரு சூழ்நிலையில இருந்தும் இந்த 16 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்க பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதுல எங்களுக்கு பெரிய ஒரு சாதனை என்னன்னா, பெற்றோர்கள் வந்து உண்மையாலுமே பெற்றோர்களுடைய பங்களிப்பை முரளி சார் வந்து நேரடியாவே வந்து எங்களுக்கு எடுத்து தந்தாரு. அதன் பின் எங்களுக்கு ஒரு பாரிய மாற்றம் ஒண்ணு இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கிடைச்ச ஐயமெட்டுன் குழுமம் கிடைச்ச பெரிய ஒரு கௌரவம் என்னன்னா, அதனுடைய ஓராண்டு பூர்த்தி விழா முழு இலங்கையிலுமே உத்தியோகபூர்வமாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கப்பட்ட ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரிக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அதுக்கு எமது கௌரவ தலைவர் முரளி சார் அவர்கள் நேரடியாவே வருகை தந்து அந்த விழாவில் வந்து தலைமை தாங்கி இருந்த பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கிடைச்ச மாணவர்களுக்கு கிடைச்ச வளங்கள் ஐயமெட்டுன் குழுமத்தினூடாக விரலிகள் கிடைச்சிட்டு, ஸ்மார்ட் போர்ட், அது அந்த எல்லா செயற்பாடுகளையும் பயன்படுத்தி மாணவர்கள் அன்றிலும் எனக்கு கிடைச்ச அதே உங்களுடைய செயற்பாடுகள் முற்றுக்கொண்ட நிறைய நல்ல பல சாதனைகளை படைக்கக்கூடியதாக இருந்து அவை தொடர்ந்தும் இந்த சாதனைகள் வந்து படைக்க ஐயமெட்டுன் குழுமத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம மாகாண இணைப்பாளர் என்ற ரீதியில மலையக பிரதேசத்திலே காணப்படுகின்ற பெரும்பாலான கஷ்ட பாடசாலைகளை ஐயமெட்டுன் குழுமத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இனங்காண செய்து அவர்களும் இந்த ஐயமெட்டுன் குழுமத்தின் ஊடாக பல சாதனைகளையும் பல நன்மைகளை பெற்று வர்றது நான் செய்த பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா என்னால நேரடியா முடியாவிட்டாலும் கூட கௌரவ தலைவர் ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது நான் செஞ்ச பாக்கியம். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து எமது மலையக மண்ணுக்கு பாரியதொரு சேவையை ஆற்றுகின்ற ஐயமெட்டுன் குழுமத்தினுடைய தலைவர் முரளி சார் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுக்கு நல்ல பல அறிவுரைகளை வழங்கி என்னையுமே எங்களுக்கு நேர்வழியில கொண்டு சென்று நிர்வாக ரீதியில சரி, எங்களுக்கு ஏனைய சுற்றுப்புற சூழல்கள்லையும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் வராம, பிரச்சனைகள் வர முன்னுக்கே எங்களுக்கு நேரான வழியை காட்டி எங்களை வழி நடத்துகின்ற எமது சர்வதேச இணைப்பாளர் ரூபன் சாருக்கும் அதே போல எங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டு எங்களுக்கு என்றும் உதவிக்கரம் நீட்டுகின்ற ஐயமெட்டுன் குழுமத்தினுடைய நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மலையக மக்கள் சார்பாக எங்கள் பாடசாலை சார்பாகவும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி வேலாயுதம் சார். வேலாயுதம் சாருடைய பணிகள், பல பணிகள் எங்களுக்காக ஐயமுட்டின் சார்பாக பல பணிகளை கஷ்ட பிரதேசங்கள்ல ஒவ்வொரு பிரதேசத்துல ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் போறதுன்னா மிகவும் கடினம். அந்த விதத்துல எங்களுக்கு போன வருடம் இறுதியாக எங்களோட ஒரு பாடசாலையை இணைத்திருந்தார் வேலாயுதம் சார். மிகவும் கஷ்ட பிரதேசமான பாடசாலை. அந்த பாடசாலை அதிபரின் பேர் ராமகிருஷ்ணன். அந்த பாடசாலை இருக்கின்ற இடம் வந்து அபரகல தமிழ் மகா வித்தியாலயம். அந்த பாடசாலைக்கு எந்த விதமான ஒரு கணனி கூட இல்லாத நிலையில் எங்களுடைய உவா மாகாண இணைப்பாளரும் எங்களுடைய அன்புக்கு மதிப்புடைய அதிபர் வேலாயுதம் சாரனுடைய பரிந்துரையின் பேரில் நாங்கள் அந்த பாடசாலைக்கு ஐயமுட்டுன்னு ஒரு திறன் வகுப்பறையை உருவாக்கி கொடுத்திருந்தோம். அந்த திறன் வகுப்பறையை மட்டும் வைத்து 19 மாணவர்கள் கடந்த உயர்தர ECO லெவல் பரீட்சையில் 19 மாணவர்களும் 100% சித்தி எடுத்தது மட்டுமல்ல, 3 மாணவர்கள் 3A-யும் அதைவிட பல மாணவர்கள் வந்து மிகவும் திறமையான பதிவுகளையும் எடுத்து அந்த ஹபரகல என்கின்ற பிரதேசத்தில் வரலாற்று சாதனையாக ஃபர்ஸ்ட் டைம் 19 மாணவர்களும் A லெவலில் பரீட்சையில் சித்தி பெற்று பாடசாலை அடுத்த பேருக்கு நோக்கி செல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான சில எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு உதவுகின்ற அனைத்து அதிபர்களுக்கும், பாடசாலைகளை தெரிவு செய்து எங்கள் குழுமத்துக்கு உதவி செய்கின்ற அனைத்து அதிபர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஐயமுட்டின் செயல்பாடுகள் உங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய சமூகத்துக்கு போய் சேருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடன் இணைந்திருக்கின்ற எங்களுடைய பணிகளை மிகவும் அன்பாகவும் உற்று நோக்குகின்ற எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் அவரை என்னை பொறுத்தவரை நான் அவரை என்னுடைய ஒரு வழிநடத்த ஒரு குருவாக பார்க்கின்றேன். அவருடைய பெயர் ஸ்ரீ குலசபாநாதன் அண்ணா இருக்கின்றார். அவர் இங்கிலாந்தில் இருந்து வந்திருக்கின்றார். இப்போது இலங்கையில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடன் சேர்த்தார். குலசபாநாதன் அண்ணா, நீங்கள் எங்களை வழிநடத்துகின்றது மாதிரி எங்களுடைய அதிபர்களுக்கும் நீங்கள் ஒரு கட்டாயம் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. குலசபாநாதன் அண்ணா கதைக்கலாமா? நீங்க அன்மியூட் பண்ணணும் குலசபான். அப்படி இல்லையண்டா தர்மினி மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கதைக்கிறது கேக்குதா முரளி அண்ணா? இப்ப கேக்குது, நீங்க கதைங்க. ஓகே. பண்டத்திற்கு ஜசிந்தா பாடசாலையில் கடந்த 2 வருடங்களாக ஐயமுட்டின் செயற்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றமைக்கு முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனது பாடசாலை மிகவும் பின்தங்கிய நிலையிலே காணப்பட்ட பொழுது என்னை அந்த பாடசாலையை வழிநடத்துவது என்ன என்று அறியாது இருந்த நேரத்தில் கை கொடுத்து எனது பாடசாலைக்கான திறன் வகுப்பறைகளையும் வழங்கி மாணவர்களுக்கான உணவையும் வழங்கி நான் எனது பாடசாலையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு இந்த ஐயமுட்டின் செயற்பாடு மிகவும் எனக்கு உதவியாக இருந்தது. இதன் அடிப்படையில் ஆரம்பிக்கின்ற பொழுது மிக பயத்தோடு தான் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்தேன். இதை நான் செய்ய முடியுமா இல்லையா என்று சொல்லி அந்த வகையிலே நான் தடுமாறுகின்ற பொழுது நிர்வாக ரீதியான அனைத்து விடயங்களையும் மிக இலகுவாக எனக்கு கற்றுத்தந்த ரூபன் அவர்களுக்கும் அதனை ஒழுங்கு செய்த முரளியண்ணாக்கும் முதலிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பாடசாலை 0% இருந்து தற்பொழுது வெளியாமம் வலயத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வகையிலே 87.4% பெறுவதற்கு உதவி செய்தது ஐயமுட்டன் மட்டுமே. இதை நான் மிக ஆணித்தரமாக கூறுகின்றேன். ஏனெனில் மாணவர்கள் பாடசாலையிலே தங்க வைத்து அவர்களுக்கான கற்றல் இணைப்பாடுவதான செயற்பாடுகளை செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்தீர்கள். இந்த வகையிலே கடந்த வாரம் செயலாளருடனான 1AB 1C டைப் 2 பாடசாலைகள் 65 பாடசாலைகளுக்கான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலந்துரையாடலிலே எனது பாடசாலை மட்டும்தான் புலமை பரிசில் 100%, காப்போதர சாதாரண பரீட்சையில் 87.4% பெறுதியையும் பெற்று முன்னணியில் நிற்கின்ற பாடசாலையாக நான் கொண்டு வருவதற்கு உங்கள் இருவரினதும்
உங்களுக்கு சார்பாக இருக்கின்ற அனைத்து நிதி பங்காளர்னதும் பங்களிப்பு தான் காரணமாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே பாடசாலையை சமூகத்தோடு இணைத்து அவர்களுடைய பங்களிப்பை பெற்று பாடசாலையை ஒரு குடும்பமாக வழிநடத்தி செல்வதற்கு எனக்கு இப்பொழுது வழி சமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் எனக்கு தோட்டம் செய்வதற்கும் பாரிய உதவிகளை செய்து தந்தீர்கள். ஒரு பாடசாலை ஒரு தன்னிறைவான பாடசாலையாக மாறுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு காத்திரமானதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே நான் முதலாக எனது உணவு ஒரு மாணவனுக்கானது பதிவு செய்யும் போது 78 ரூபாயாக பதிவு செய்திருந்தேன். இந்த கிழமை என்னுடைய சராசரி செலவு 7 ரூபாவாக இருக்கின்றது. அப்ப அந்த அளவுக்கு எங்களை ஒரு வினைத்திறனான நிலைக்கு மாற்றிய உங்கள் இருவருக்கும் அனைத்து நிதி பங்காளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பணி மேலும் தொடர எங்களது பாடசாலை சமூகத்தினது வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி தர்மி மேடம். உண்மையில பண்டத்திருப்பு ஜசிந்தா பாடசாலை அதிபர் கூறியது போல இந்த முயற்சியை மிகவும் நம்பிக்கையோடு, அதாவது ஒரு பாடசாலையை கிரிட்டிக்கல் பாடசாலையாக கருதப்பட்டு இந்த பாடசாலையை நாங்கள் இனி எவ்வாறு எடுத்து செல்வது என்கின்ற நிலையில வடமாகாண கல்வி திணைக்களம் இருந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட இணைந்து தர்மி மேடம் எங்களுடன் பயணித்து இன்றைக்கு அந்த பிரதேசத்தில் மிகவும் சிறந்த ஒரு உதாரண பாடசாலையாக மாறி இருக்கின்றது. அதற்கு உண்மையில அந்த சமூகத்தினுடையும் மாணவர்களுடையும் அதிபர்களுடைய ஆசிரியருடைய பங்குக்கு நாங்கள் இதில் தலை வணங்குகின்றோம். அடுத்ததாக இதில் எங்களுடன் இணைந்து எங்களுடைய ஐயமுற்றின் செயல்பாடை நாங்கள் தொடங்குகின்ற போது எங்களுக்காக முரளியண்ணா நீங்க கட்டாயம் செய்யணும், இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி எங்களை ஊக்குவித்த எங்களுடைய நண்பரும் எங்களோடு தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அர்ப்பணிப்புகள்ல மிகவும் முக்கியமான ஒரு நன்கொடையாளரும் சில பாடசாலைகளை தானே நேரடியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடன் எங்களோட பயணிக்கின்றவரும் யாதவன் அவர்களை நான் இதுல அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு வரவழைக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க. ரூபன் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு நான் அன்மியூட் பண்ணலாமா? ரூபன் இருக்கா? அன்மியூட் பண்ணுங்க. நீங்க ஹோஸ்ட். நான் நீங்க ஹோஸ்ட். நீங்க இருக்கா குலசபா நானுக்கு நீங்க அன்மியூட் பண்ணல இருக்கா பேர். ஏதாவது அதுல ஏதாவது அன்மியூட் இருக்கா எடுங்க. ஆஸ்க் டு அன்மியூட். யார் எடுக்கலாம இருக்கா உங்களுக்கு? ஸ்டாப் வீடியோஸ் வாட் மேக் ஹோஸ்ட். நீங்க இப்ப என்ன ஹோஸ்ட் ஆக்கலன்னா ரெக்கார்டிங் நீங்க செய்றீங்க என்ன? இல்ல அன்மியூட் பண்ண ஜாதவன் பாவங்க மറ്റാக்கள் பாவம் என்னோட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா வேற குலசபானாக்கும் ஏலாண்டு தான் சொன்னேன். தனக்கு அன்மியூட் பண்ணலாம் இருக்கு. ஜாதவனுக்கும் அதே பிரச்சனையா? ஓகே சார் எனக்கு அன்மியூட் பண்ண முடியும் சார். வேலான் சார் ஓகே. வேலான் சாருக்கு முடியுது. ஓ சார். சார் இவன் இந்த ஜாதவன் நீங்க 2024 லாக் பண்ணுனீங்களா அந்த இது போட்டு பாஸ்வேர்ட் போட்டு? இல்ல அதுதான் பிரச்சனையோடு யோசிக்கிறேன். ஓகே நான் ஜாதவன் கோட் பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அப்ப அடுத்ததாக நாங்கள் இந்த தடங்களுக்கு எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை வந்தேன்னு தெரியல. ஆனா நாங்க அடுத்ததாக எங்களுடைய பாடசாலைகள்ல எங்களோட தொடர்ந்து பயணிக்கின்றதும் ஆரம்பத்திலிருந்து பயணித்த கிளிநொச்சி விவேகானந்தா பாடசாலை ஆசிரியர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை இதுல பதிவு செய்யலாம். நீங்கள் எங்களோட ஆரம்பத்திலிருந்து பயணித்து கடந்த 7-8 மாதங்களாக நீங்களே சமூகத்தின் பங்களிப்பு மூலமாக மட்டும் ஐயமுற்றின் செயல்பாடுகளையும் கல்வி செயல்பாடுகளையும் தொடர்ந்து சாதித்து சிறந்த விருதுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் என்ற முறையில நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கிளிநொச்சி விவேகானந்தா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயத்தில் ஐயமுற்றின் பொறுப்பாசிரியர் கதைக்கிறேன்.
ஆரம்பத்தில இருந்தே நாங்கள் ஐயமுட்டோன் மற்றும் அந்த கல்வி அமைப்போட இணைந்து செயற்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமான தருணங்கள் இதெல்லாம். நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சிகளை நாங்கள் ஐயமுட்டோன் அமைப்பினரோட இணைந்ததனால சந்திச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த உணவு என்பது மாணவர்களினுடைய காலை உணவு என்பது மாணவர்களினுடைய கல்விக்கு ஒரு தடையாக இருந்தது. இப்போது அந்த நிலைமை மாறி ஐயமுட்டோனுடைய காலை உணவோட மாணவர்கள் அந்த ஊக்கமாகவும் ஆர்வமாகவும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்க முடியுது. அதோட இந்த மேலதிக வகுப்புகளுக்கு தரம் 11 மாணவர்களுக்கான மேலதிக வகுப்பு நேரங்கள்ல நாங்கள் அந்த காலை உணவையே அவங்க மதியமும் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு தங்களுடைய மேலதிகமான வகுப்புகளை மேற்கொண்டு சிறந்த முறையில் அந்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி நல்ல சித்தி விதத்தை அடைந்திருக்கிறார்கள். அதே நேரம் எங்களுடைய சுற்றாடலும் இந்த தோட்டங்களை நாங்கள் பராமரித்து கொண்டு வாரோம். காய்கறி தோட்டம் மற்றும் மூலிகை தோட்டம் இவற்றின் மூலமாகவும் நாங்கள் அந்த ஐயமுட்டோன் அட்சய பாத்திரத்துக்கு அந்த தோட்டங்கள்ல இருந்து பெறக்கூடிய மரக்கறிகள் இலவகைகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வாரோம். அப்ப உண்மையிலேயே இந்த ஐயமுட்டோன் அமைப்பு வந்த பிறகு நாங்கள் இன்னும் எங்களுடைய பாடசாலை இந்த சாதனையாளனாக வளர்ந்து கொண்டு போறதுக்கு உங்களுடைய அமைப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த விதத்துல உங்களோட இணைந்திருக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றும் எங்களுடைய பாடசாலைக்கான அந்த சிறந்த சுற்றாடலுக்கான 2024க்கான ஜனாதிபதி விருது கிடைச்சிருக்குது. அதற்காகத்தான் எங்களுடைய பாடசாலையின் அதிபர் மேடம் நேற்று போய் வாங்கிட்டு இன்றைக்கு காலமாக தான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால இந்த மீட்டிங்ல இணைய முடியாம இருந்தது. அந்த விதத்துல நாங்கள் எங்களுடைய பாடசாலை எப்பவும் பெருமைக்குரியதாகவும் சாதனையாளனாகவும் வளர்ந்து கொண்டு போறதுல ஐயமுட்டோன் அமைப்பான உங்களுக்கும் பங்கு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வாழ்த்துகள் மேடம். உங்களுடைய பாடசாலைக்கு எங்களுடைய ஐயமுட்டோன் 2024க்கான விருதாகவும் எங்களுடைய ஐயமுட்டோன் குழுமம் உங்களுடைய பாடசாலைக்கு ஒரு திறன் வகுப்பறையை நாங்கள் அன்பளிப்பாக தந்திருந்தோம். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு முன்மாதிரியான செயல்பாடாக எங்களாலும் கருதப்பட்டது. அதோடு தொடர்ச்சியாக உங்களுடைய விருதுகள் தொடர்ந்து கிடைப்பது மட்டுமல்ல, அதே மாதிரியான விருதுகள் எங்களுடைய ஐயமுட்டோன் பாடசாலை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை கூறி, அடுத்ததாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற குலசபா அண்ணா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கின்றார். சில தொழில்நுட்ப காரணமாக அவரால் வர முடியவில்லை. அது எங்களுடைய பிழை என்று நினைக்கின்றேன். நாங்கள் அந்த லிங்கில் வர்றாக்கள் கதைக்கக்கூடியதா இருக்குது, பாஸ்வேர்ட் போடுறாக்களுக்கு அது விடுதில்லை. அதனுடைய யாராவது என்னோட கதைக்கிறதா இருந்தால் லிங்கில் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தா சரி, இல்லையண்டா எக்ஸிட் பண்ணிட்டு உடனே லிங்கில் ஜாயின் பண்ணுங்க நினைக்கிறேன். சரிதானே குலசபா? ஓகே, நான் கதைக்கிறது கேக்குதோ? ஆமா, வடிவா கேக்குது. நீங்க உங்களை ஒரு யூகேல இருந்து அப்ப ஸ்ரீலங்கால நிக்கிறீங்கன்றதை சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு உன்னதமான ஒரு குழுமம், உன்னதமான நாள், உன்னதமான தருணம். நல்லைக்கு அந்த நல்லூர் மணியோசை கேட்டு ஒரு சில நிமிடங்களின் பின் தம்பி முரளியின் அழைப்பு எனக்கு கிடைத்தது. நீங்கள் எல்லாம் இணைந்திருப்பதும் பற்றி அறிவித்தார். உங்களோடு சேர்ந்து இந்த யாழ் மண்ணில் இருந்து இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது இன்றைய தினம் மனிதன் சந்திரனில் காலடி வைத்த போது ஒற்றை மனிதனுக்கு அது ஒரு காலடி மட்டும்தான். ஆனால் மானிடத்துக்கு அது மிக மகத்தான பாய்ச்சல் என்ற கருத்துப்பட அந்த நேரம் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இது முரளிக்கு ஒரு ஒற்றை அடி இருக்கலாம், அல்லது காலை இன்னொரு கிரகத்தில் வைத்ததாக இருக்கலாம். ஆனால் மானிடத்துக்கு, மாணவ சமுதாயத்துக்கு இது ஒரு மகத்தான பாய்ச்சல்.
அதுவும் வந்து வடக்கு கிழக்கு மலையகத்தில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு மிகவும் மகத்தான ஒரு பாய்ச்சல். 2 ஆண்டு காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாய்ந்திருக்கிறோம் அல்லது பாய்ந்திருக்கிறார் அல்லது பாய்ந்திருக்கிறீர்கள். நானும் இந்த ஐயமுட்டனோடு ஒரு ஓரமாக ஒரு பங்காளனாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு பார்வையாளர் ஒரு நடந்து வந்திருக்கிறேன். அனைத்தையும் அவதானித்துக் கொண்டு அந்த கிடைக்கும் மகிழ்ச்சியை நான் அனுபவித்து வந்திருக்கிறேன். தம்பி ரூபனும் முரளியும் சேர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள். நான் யாருக்கும் முகமனுக்கு பேசுவதில்லை. உண்மையில் நான் பார்த்து அனுபவித்து இது சமூகத்துக்கு பயன்படுகிறது என்பதை அவதானித்தால் மட்டும்தான் வெளிப்படையான கருத்துக்களை கூறுவேன். என்றும் வெளிப்படையான கருத்துக்களை கூறுவதற்கு நான் அஞ்சியதும் இல்லை. ஐயமுட்டுன் என்ற சிந்தனையை ஒரு சிறு துளியாக அல்லது ஒரு தன்னுடைய மனிதனைய பண்பினால் பருத்தித்துறை மந்திகை மருத்துவமனையில் ஆரம்பித்து அதற்கு அதை எப்படி விஸ்தரிக்கலாம் என்று எண்ணி அதனூடாக அறிவு பசியையும் வயிற்று பசியையும் சமமாக ஒரே நேரத்தில் ஒன்றில் ஒன்று தங்கியிருப்பதை நன்கு உணர்ந்து மிகப்பெரிய கல்வியாளனாக மிகப்பெரிய சிந்தனையாளனாக முரளி இதை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார், செயல்படுத்தி வருகிறார். இந்த 2 ஆண்டு காலத்து வளர்ச்சி அசுர வளர்ச்சி. அந்த குறிப்பாக மலையகத்து குழந்தைகள் மற்றைய சமூகங்களுடன் அல்லது இணையாக கைகோர்த்து அல்லது எதிர்காலத்தில் எல்லோருக்கும் தலைமை தாங்கக்கூடிய பண்புகளையும் பெற்று அவர்கள் முன்னேறி வருவது தான் இதனுடைய முதலாவது வெற்றி என்று நான் கூறுவேன். இந்த முரளியின் ரூபனின் அவர் உங்களோடு சேர்ந்த அந்த பணி குழுவின் இந்த சிந்தனையை பல அமைப்புகள் தத்து எடுத்துக்கொள்ள அல்லது இதை பிரதி செய்ய காத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு கூட அவர்களும் மயங்கி விழுகிறார்கள். அவர்களுக்கு கூட இந்த ஐயமுட்டும் திட்டத்தை அடியொற்றி இப்படியான திட்டத்தை செய்து கொண்டிருப்பதாக எனது நண்பனும் துணைவேந்தனுமான சுரிசார் குணராஜா என்னிடம் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதில் பேராசிரியர் ஐங்கரன், ரசாயனியல் பேராசிரியர் ஐங்கரனோடு நான் கதைத்திருக்கிறேன். அவர் அதை கூறியிருக்கிறார். தங்களுக்கு இது ஐயமுற்றின் ஊடாகத்தான் இதை இப்ப தாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று. நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியானது. நான் சற்று முன்தான் அந்த கிளிநொச்சி பள்ளியின் அந்த விருது வாங்கும் நிகழ்வை நான் பார்த்தேன். அழைப்பு விரும்பாத அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். அது நான் அந்த பாடசாலைக்கு ஒரு சாமானியனாக அந்த பாடசாலையை சென்று பார்க்க வேண்டும். நான் எப்படியும் நான் இங்கிருந்து திரும்ப முன்னர் இந்த பாடசாலைக்கு மற்றது பண்டதரிப்பு பாடசாலைக்கும் சென்று பார்க்க எனக்கு துணைக்கு விருப்பம் இருக்கிறது. இயன்றவரை இந்த திட்டம் ஐயமட்டு உன் திட்டம் வெளியே 2 ஆண்டு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அது பல்லாண்டு வளர்ச்சி, அது வேரோடு இருக்கிறது. அதன் வேர் கண்ணுக்கு தெரியாமல் பல்லாண்டு வளர்ச்சிக்கான வேரை உறுதியாக பரப்பி இருக்கிறது. இது எவ்வளவோ விந்தைகளை செய்ய காத்திருக்கிறது. மாணவ சமுதாயம், இன்றைய மாணவ சமுதாயம், அது கைவிடப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட என்று கருதப்படுகிற மாணவ சமுதாயம் இதனூடாக நிச்சயமாக பயன்பெறும். அவர்கள் உலகெங்கும் கிளைவிடுவார்கள். அவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சென்று இந்த சிந்தனையை விதைப்பார்கள். இது பாரிய விருட்சமாக
வளரும் என்பது இப்போது அது செழிப்பாக முகிழ்த்து கொண்டிருப்பதில் இருந்து பார்க்கக்கூடிய இருக்கிறது. என்னையும் இந்த நேரத்தில் இணைத்து கொண்டதற்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இது இந்த பாரிய விருட்சத்தை அதுவும் பாரிய விருட்சமும் அதன் பயன்பாடும் அதன் நிழலும் கனியும் சமுதாயத்துக்கு கிடைக்கத்தான் போகிறது. இப்போ கிடைக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொன்றாக நான் நிரல்படுத்த தேவையில்லை. நன்றி முரளி, மிக்க நன்றி ரூபன், என்னை இணைத்துக் கொண்டதற்கு. நன்றி குலசபா, நன்றி நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆக்கபூர்வமானதும் எங்களை ஊக்குவிக்கின்ற அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களுடைய சகல கனவும் அனைத்து தமிழ் பிரதேசங்களிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியும் உணவு அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு மாற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். திண்ணம் அது நிறைவேறும். நன்றி. அடுத்ததாக நான் யாதவன், எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து எங்களை ஊக்குவிப்பவர்களும் எங்களுக்கு பின்னால் எங்களுடன் பலமாக அனுசரணையாக எங்களுக்கு நிதி அனுசரணையும் தந்தவருமாக, அத்துடன் பாடசாலைகளில் நேரடியாக தேவையானவற்றை உடனடியாக எங்களுடன் சேர்ந்து கைகோர்த்திருக்கின்ற யாதவன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் சில கருத்துக்களை முன்மொழியுமாறு கேட்டுக்கொள்வேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது கேட்குறேன்? ஆமாம், நன்றி நன்றி முரளி அண்ணா, ரூபன் இதில் என்னை இணைத்துக் கொண்டதற்கு மற்றும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று இந்த 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற இந்த ஐயமுட்டுன் அமைப்புக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக 2 தூண்களாக இருக்கின்ற உங்கள் இருவருக்கும், முரளி அண்ணா மற்றும் ரூபன் அவர்களுக்கு, எமது சமுதாயம் மிகவும் ஒரு கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஒரு எவ்வளவு வேலை பழுக்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருப்பது, இப்படியான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பது ஒரு வியப்புக்குரியது. அதை விட இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மாணவர்களும் நிச்சயமாக அதை மிகவும் நம்பிக்கையோடு உங்கள் சேவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அப்படியான தேவைகள் அங்கே இருக்கின்றது. அங்கே இருந்து வருகின்ற அந்த தேவைகளை பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சேவையையும் பார்க்கும் பொழுது, ஒரு அரச கட்டமைப்புக்கு ஈடாக இந்த ஐயமுட்டுன் அங்கே பணியாற்றி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது நான் நெடுலும் ரூபனோட அவருடைய மெசேஜ்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு இறுக்கமான ஒரு கட்டமைப்பை அவர் வைத்திருக்கின்றார் என்பதை பார்த்து நான் வியப்பதுண்டு. அது நிச்சயமாக அப்படியான ஒரு இறுக்கமான கட்டமைப்பு தேவை. இதை நேர்த்தியாக வழிநடத்துவதற்கு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனை உணர்ந்து தொடர்ந்தும் அந்த இறுக்கமான கட்டமைப்புகளோடு இணைந்து பயணிக்கின்ற அனைத்து அதிபர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோருக்கும் மிகவும் நன்றி. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து எமது அடுத்த தலைமுறைக்கு, எமது மாணவர்களுக்கு நாங்கள் நிச்சயம் ஒரு வழியை காட்டி, அவர்கள்தான் எமக்கு ஒரு கலங்கரை விளக்கு. நாங்கள் எமக்கு இருக்கின்ற அடுத்த ஒரே ஒரு செல்வம் அந்த கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை கொண்டு நாங்கள் ஒரு நிச்சயமாக எமக்கு உரிய ஒரு இடத்தை நாங்கள் பெறுவோம் என்றதில் நமக்கு ஐயமில்லை. எனவே தொடர்ந்து இந்த ஐயமுட்டுன் அமைப்போடு நானும் இணைந்து பயணிப்பதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்தும் பயணிக்க செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மிக்க வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி யாதவன். உங்களுடைய அன்பான வார்த்தைகளும் உங்களுடைய அன்பான எண்ணங்களும் எங்களூடாக நிறைவேறுவதற்கு நாங்களும் உங்களுடன் துணை நிற்கின்றோம். இதற்கு முக்கியமான பங்காளர்கள் எங்களுடைய அனைத்து அன்பான அதிபர்களும் அவருடைய பெற்றோர்களும் அந்த மாணவர்களும் தான். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பதிவை செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய இந்த கல்வி பயணம், ஐயமுட்டுன் பயணம் என்பது இன்று நேற்றல்ல. நாங்கள் கடந்த 10 வருடமாக இந்த பயணத்தில் ஈடுபட்டவர்கள். நானும் ரூபனும் பல அனுபவங்கள், பல சவால்களின் ஊடாகத்தான் இந்த கட்டமைப்பை எங்களால் செய்யக்கூடிய இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பலத்த சவால்களும் பலத்த மனத்தாக்கங்கள்
பல விதமான சமூகத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், பழம் பழுத்திருக்கேக்க மரம் பழுத்திருக்கேக்க கல்லறிகள் வந்துருக்கும். ஆகவே அந்த அதுகளுக்கு மேலால நாங்கள் இதை எங்களால பயணிப்பதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களுக்கு மேலால நாங்கள் சகல அதிபர்களுடைய உன்னதமான கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி அவர்களுடைய தேவைகள் அந்த சமூக ஒவ்வொரு பிரதேசத்துக்கான தேவைகள். நாங்கள் மலையகத்தில் வேலை செய்கின்றோம், கிழக்கு மாநிலத்தில் வேலை செய்கின்றோம், வட மாநிலத்தில் வேலை செய்கின்றோம், வன்னியில் வேலை செய்கின்றோம். ஆகவே எங்களுக்கு அந்தந்த பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர்களுடன் இணைந்து அதை நாங்கள் உள்வாங்கி அவர்களுடைய கருத்துகளுக்கு முன்னிலைத்துவம் கொடுத்து தான் இந்த அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே எங்களால் சில இடங்களில் எங்களுடைய இந்த செயல்பாடுகள் உங்களுடைய மனதில் சில வேளைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் அன்பாகவும் தாழ்மையாகவும் நான் உங்களிடம் தலைவணங்கி அதை பொறுத்தரல வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த செயல்பாடு மூலமாகத்தான் நாங்கள் எங்களை தொடர்ச்சியாக இப்படி வைத்திருக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த முறையான A-level ரிசல்ட்ஸை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு கொஞ்ச காலத்தில் தமிழர்கள் எமது தமிழ் பிரதேசங்களில் கல்வி செயல்பாடுகள் பின்தங்கி இருக்கின்றன என்ற ஒரு குறை கூறுவது மட்டுமாக இருந்தது. நாங்கள் என்று வரையிலும் நான் ஒரு நாளுமே அந்த குறையை நான் குறை என்று கூறவே இல்லை. சந்தர்ப்பமும் காலமும் வரும்போது நாங்கள் அதை திருப்பி கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை என்னில் இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு என்னுடன் பயணித்தவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி. முக்கியமாக இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்த பெறுபவர்கள் A-level பெறுபவர்கள்ல மன்னர் வந்து இலங்கையினுடைய முதலாவது 73.43% யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எடுத்து முதலாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது. அடுத்தது மன்னருக்கு அடுத்தது முல்லைத்தீவு, அடுத்தது யாழ்ப்பாணம், அடுத்தது பெட்டிக்கலோ, பிறகு 5வதாகத்தான் களம்பு இருக்கின்றது. 6வதாக களத்துறை, 7வதாக புத்தளம், 8வதாக வவுனியா, 9 மாத்தறை. அந்த அந்த நோக்கத்தில் போனீங்களா இருந்தா 10வதாக திருவோணமலை. ஆனால் அப்படியே கொண்டு வரைக்க உண்மையில மிகவும் எங்களுக்கு கவலையாக இருந்த இடம் வந்து கிளிநொச்சி தான் நாங்கள் இன்னும் கூட போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதை விட மற்ற பிரதேசங்கள் எல்லாம் மிகவும் காத்திரமான முடிவுகளையும் பதிவுகளையும் பதிவு செய்து நல்ல ஒரு கல்வி தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுடைய ஒரு சிறிய பங்கும் அங்கு இருக்கின்றது. அந்த பங்கின் மூலமாக அந்த வெற்றிக்கு நாங்களும் ஒரு பங்காளிகளாகின்றோம். முக்கியமாக இன்று இன்னொரு செய்தியை கூற விரும்புகின்றேன். எங்களுடன் பயணித்த ஒரு மாணவி O-levels எடுக்கின்ற போது கோவிட் நேரங்கள்ல அந்த மாணவி ஒரு விரலியை பயன்படுத்தி மட்டும் 8 ஏக்களை எடுத்திருந்தா. லிண்டுல என்கின்ற டி எஸ்டேட்டில் இருக்கின்ற விவேகாலயா மாணவி. அந்த மாணவி பண்டாரவளையிலே திரும்பி தன்னுடைய தொடர்ச்சியான கல்வியை தொடர்ந்து என்னுடைய நண்பர்களுடைய உதவி மூலமாக தொடர்ச்சியாக அந்த பிள்ளை அந்த கல்வியை உள்வாங்கி இன்று 2A BA எடுத்து மருத்துவத்துக்கு போவதற்கு தயாராகி இருக்கின்றார். மருத்துவ பிரிவுக்கு அந்த 70 வருட அந்த வரலாறுல சாதனை படைத்திருக்கின்றது. ஏனென்றால் அங்கு மாணவர்களை அவர்கள் கலைத்துறைக்கு தான் கூடுதலாக என்கரேஜ் பண்ணுவார்கள். ஏனென்றால் அங்கு வந்து விஞ்ஞான பிரிவுக்கு படிப்பதற்கு உண்மையாக வசதிகள் இல்லை. அப்படியான இடங்களில் எல்லாம் எங்களால் சில பதிவுகளை உங்களுக்கு இன்றைய காட்டக்கூடிய ஆதாரபூர்வமாக காட்டக்கூடிய இருக்கின்றது. மாணவர்கள் மிகவும் திறமையும் வல்லமையும் உள்ளவர்கள், வசதிகளற்று தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் வாழ்வாரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்களுடைய வசதிகளை நாங்கள் கொடுப்போமா இருந்தால் அவருடைய திறமைகள் வெளிக்கொணரப்படும் என்பதற்கு இது இன்னொரு சான்று. அடுத்ததாக நான் ஒரு அதிபரை உங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் நான் திகிலிவேட்டை அதிபர் இருக்கிறீர்களோ, வாழைச்சேனையில் இருந்து ஒரு வாவியை தாண்டி போகின்ற ஒரு யானை தொல்லைகள் உள்ள கிராமம். அந்த கிராமத்திலே நாங்கள் ஆசிரியர்கள் அற்ற நிலையில் மாணவர்களை ஆசிரியர்களாக மாற்றி அந்த பிரதேசத்தில் மாணவர்களே அந்த மாணவர்களுக்கு படிப்பிக்கின்ற ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய பாடசாலை. அந்த திகில்வேட்டை அதிபர் இதுல இருக்கிறீங்களோ? வணக்கம். ஆமாம் சார், நீங்களா முதலாவது ஜாயின் பண்ண நீங்க சார். சாரி உங்களை வெளியிடம் வைக்கிறதுக்கு. உங்களுடைய கருத்துகள் இதுல வந்து நேரத்தை கருத்தில் கொண்டு முக்கியமாக உங்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு. வணக்கம் முரளியண்ணன், வணக்கம் ரூவண்ணன். மேலே நான் இன்றைக்கு வியப்படைஞ்சேன்டா, நீங்க 2 வருஷம் செய்து வாரன்றது ஒரு வியப்புக்குரிய விஷயம். நான் இப்ப அண்மையில அந்த பாடசாலைக்கு போன நான் நினைக்கிறேன் 4 மாதம்.
ஆனா உண்மையிலே இப்ப 2 வருஷமா நீங்க செய்யறேன்றனி எனக்கு ஒரு வியப்படைஞ்சிட்டேன். நான் அதுக்குள்ள அந்த ஈடுபடல. ஆனா உண்மையிலேயே ஒரு அந்த நல்ல தேவையை அறிஞ்சு அந்த பிள்ளைகள பசி உண்மையான தேவையிலே முதலாவது தேவை பசி தேவை. அது இருந்தா என்ன சம்பாதிச்சாலும் படிச்சாலும் கடைசியில அவங்க பசி இருந்தா ஒன்றுமே இயங்காது. இப்ப எங்கட பாடசாலையில வந்து இது செய்யறதால இப்ப நான் வேற கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்கூல் மாறி வந்திருக்கேன். அதுல இந்த தீலிவட்டையில நாம் கண்ட ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மதியத்துக்கு பிறகு பிள்ளைகள் சோர்வு அடையாது. இந்த சாப்பாடு கொடுக்கறதால இது உண்மையான விஷயம். நான் உண்மையா கண்ணால கண்ட விஷயம். வேற பாடசாலையில பார்த்தேன்னா நான் கடைசி பாடம் அதுக்கு முதல் பாடம் எல்லாம் படிவுகளை பிள்ளைகள் கொஞ்சம் தூங்குன மாதிரி இருக்கும். பசி உண்மையிலே பசியில தூங்கும். ஆனா இங்க மாத்திரம் இந்த தீலிவட்டையில நான் கண்ட ஒரு உண்மை, அந்த பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்கறதால தூங்காது உஷாரா இருக்கு. கடைசி பாடம் நல்லபடியா நடக்கும். அதால உண்மையிலேயே இந்த ஒரு இப்படி சேவை செய்யறதுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவன் அணுக்கிற உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கட்டாயம் இன்னும் பல 100 வருஷம் இந்த சேவை தொடரணும். உங்களை ஆண்டவன் வந்து இன்னும் சேவை செய்யறதுக்கு விட்டு வைக்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிறேன். எனக்கே ஒரு வியப்பா இருக்கிறது. 2 வருஷம் நீங்க இயங்கி வந்து உண்மையா இப்படி சேவை செய்யறதுக்கு ஒருத்தரும் பெரும்பாலும் அவங்களோட குடும்பம் அது இது சொந்தங்கள் தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க உண்மையா சமூக நோக்கத்தோட இப்படி செய்யறது அங்க மாணவர்கள் மனதுல நீங்க நல்ல அதாவது என்னன்னு சொல்றது உள்ளத்தால உங்களையே நினைச்சு பார்ப்பாங்க. ஒருவரும் பெருமையை நினைக்கிறல்ல உள்ளத்தால அவங்கள வாழ்த்தினாலே பெரிய ஒரு வாழ்த்து. பெரிய இந்த 2 வருஷம் இன்னும் பல ஆண்டுகள் இந்த இது நடந்து கொண்டிருக்கணும் நான் அதாவது உங்களை இந்த ஐயமுட்டும் இந்த கல்வி இது செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கணும். எங்களுக்கு இப்ப உண்மையிலே கை கொடுக்கிறது வந்து சார் உங்களோட லைன் கட்ல இல்லை. கேள்விதான். என்ன தேவையா இருந்தாலும் நாங்க கேட்கும் போது இல்லையே உண்மையிலே ஒரு 2 பேருமே எங்களோட கைகோத்து நிற்கிறீர்கள். இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த பாடசாலை வளர்ச்சிக்கு இந்த இலங்கையில தமிழ் மாணவர்கள்ட்ட இப்ப நான் எல்லாம் மலையத்தை இப்ப மலைய அதிக கதைக்குள்ளாம் கேட்டேன்னா எவ்வளவோ விஸ்தரிச்சு இந்த சேவை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் செய்யணும் என்று கேட்டு இந்த இடத்துல நேரம் போலாமையா காரணமாக உண்மையிலே நான் மனதார வாழ்த்துறேன், உள்ளத்தால வாழ்த்துறேன். இந்த சேவை தொடரணும். உண்மையை புலம்பெயர் தமிழர்கள் இவர்களை ஊக்குவிக்கணும். இந்த இது தொடரணும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பம் நிறைய கதைக்கணும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்க இருவரையும் வாழ்த்தி இதுவரைக்கும் ஆண்டவன் அருக்கிறோம் கிடைக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உண்மையில திகிலிவேட்டை பாடசாலை எங்களுடைய செயல்பாடு வந்து உண்மையில கல்குடா வலயத்துல நாங்கள் வந்து கல்குடா வலயத்தை நாங்கள் ஐடென்டி பண்ணதுக்கு காரணம் வந்து கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி வலய புள்ளி தரவுகள் வந்து குறைவாயிருந்தது காரணம் முக்கியமாக ஒன்று உண்மையில கல்குடா வலயம். அந்த வலயத்துல இருக்கிற பாடசாலைகளை உள்வாங்கி கதிரவெளி, கட்டுமுறிவு, பால்சேனை, சந்திவெளி, முரக்கொட்டாஞ்சேனை, மீராவோடை, விக்னேஸ்வர, அதுக்கு பிறகு அப்படியான சகல பாடசாலை திகில்வெட்ட போன்ற பாடசாலையில் உள்வாங்கி ஊரணி வாணி வித்தியாலயம், பாலச்சேனை, புதுக்குடியிருப்பு போன்ற பாடசாலை உள்வாங்கி கல்வி செயல்பாடுகளை நாங்கள் போக்கஸ் பண்ணதுன்ற ரீசன் வந்து 50% வந்து வலயங்கள்ல இருக்கிற பாடசாலையில் எப்பவும் எடுத்துன்னு இருப்பார். அந்த மிச்ச 50% நாங்கள் ஊக்குவித்தால் அந்த 50% சேர்ந்து மேல புள்ளி விவரத்துல மேல வருவார். அந்த விதத்துல இப்ப அடுத்ததாக நான் எங்களுடைய பயணத்துல நாங்கள் கல்வி செயல்பாட்டிலிருந்து இன்று வரை எங்களை வழி நடத்தி எங்களுடைய பாதையில் நாங்கள் ஏதாவது பிழை செய்தால் தன்னுடைய மனதில் தெரிந்ததை நேரடியாக எங்களுக்கு சொல்லி முரளி, ரூபன் இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய எங்களை குருவாகவும் எங்களை வழிநடத்துகின்றதும் மட்டுமல்ல, இன்றைக்கு இலங்கையில மிகவும் அமைதியாகவும் பண்பாகவும் இயங்குகின்ற ஒரு சிவனருள் இல்லம் இலங்கையின் சகல பிரதேசங்களிலும் முக்கியமாக கல்வி மட்டுமல்ல, வாழ்வாதாரம் மட்டுமல்ல, வேலைகள் அங்களுடைய மக்களையே அவர்களுடைய வேலைகளுக்கு உள்வாங்கி அவர்களை சிறந்த நன்னறி பாடசாலைகளை உருவாக்கி அதை நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். டாக்டர் ஜெயமோகன், உங்களுடைய பார்வையில் ஐயமுற்றின் வளர்ச்சி என்கின்ற கருத்துப்பட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். நன்றி. அன்மியூட் பண்ணணும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கொஞ்சம் சவுண்ட கூடுங்க. கேக்குதோ?
எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உண்மையில எனக்கு சரியான பெருமையா இருக்கு. ஏன்டா இது 2 வருஷம் முடிஞ்சது பெரிய விஷயம் இல்ல. அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அந்த 2 வருஷம் எப்படி இந்த வேலை நடந்ததுன்றத நான் கூட பார்க்கிறேனே ஒழிய இந்த 2 வருடம்ன்றதை பார்க்கல. உண்மையில நான் அந்த குழுமத்துல இருக்கிறேன், உங்களோட வாட்ஸ்அப் குழுமத்திலே. அப்போ ஒவ்வொரு காலம் இவ்வளவு கவனமா மெட்டிகுலஸ் இவ்வளவோ கவனம் எடுத்துத்தான் நீங்க எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டிருக்கிறீங்களா. இப்ப என்ன விஷயமே எங்களுக்கு தெரியும், சரியான முறையில கண்காணிப்பு இல்லாட்டில் அந்த அந்த ப்ரொஜெக்ட் வந்து நடக்கிறது கஷ்டம். அப்படி பார்க்கல ரூபன் முக்கியமா நான் சொல்ல வேணும், சில வேளை பூசணிக்காய் தெரியாட்டி அதையும் ஒரு கேள்வியா போடுவார். அது இல்லது அப்படி கேட்கிறபடியே எல்லாரும் அதை கவனப்படுத்தி இது செய்ய வேணும் என்ற ஒரு ஒரு ஆர்வத்தோட செய்யக்க உண்மையில இது அந்த உண்மையில ஒரு அந்த டீம் ஒர்க்ன்னு சொல்லுகிறோம். அந்த ஈடுபட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி, நடத்தினவைக்கும் வெற்றி, நடத்தி கொண்டிருக்கிற ஸ்கூலுக்கு வெற்றி, எல்லாரிலும் பார்க்க பெரிய வெற்றி மாணவர்களுக்கு, அவர்களுக்கு அது சென்றடையுது. அவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமையும் ப்ரொஜெக்டையும் நான் கண்டதில்லை என்று தான் சொல்லுவேன் இந்த ஐயமுட்டூன். அதுக்கு காரணம் முக்கிய மூலகர்த்தா அந்த இங்கே இருந்து அதை டிரைவ் பண்ற ஆக்கள், முரளியா இருக்கட்டும் ரூபனா இருக்கட்டும், அதை அப்படியே செவ்வனை ஃபாலோ பண்ணி யார் யார் வரினம்ன்றதை பார்த்து அப்படி செய்யாட்டி இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அழகா செய்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் போய் சேர்ந்து அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி பசியோட இருந்தா என்னத்தை படிக்கல, ஒன்றும் செய்யலாது. அப்போ அந்த ஈவினிங் கிளாஸுகளுக்கெல்லாம் இந்த சமையல் ஒரு சாப்பாடு இருக்கிறபடியே தொடர்ந்து படிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மிகவும் அரிய மிகவும் ஒரு அளப்பெரிய ஒரு முயற்சி என்று தான் சொல்லுவேன். அது அவ்வளவு ஒரு வெற்றியை ஈட்டியதற்கு நானும் மிகவும் சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து நீங்க இதுல பயணிக்க வேணும், தொடர்ந்தும் பல மாணவர்கள் இதால பயன்பெற வேணும், முன்னுக்கு வர வேணும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம், மிகவும் சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும்போது. நன்றி. நன்றி சார். நன்றி டாக்டர் ஜெயமோகன். உண்மையில சிவனுள்ளத்தினுடைய செயல்பாடுகளை நான் உங்களை சொல்ல தேவையில்லை. அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய பெற்றோர்களுடைய ஸ்தானத்தில் தான் உண்மையா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எங்க போனாலும் ஐயா அம்மான்னு சொல்ற மாதிரி ஒரு செயல்பாடு தான் டாக்டர் ஜெயமோகனுடைய செயல்பாடு. அவர் மக்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஆனா அதே நேரத்துல அவர் உண்மையிலே எல்லாருடைய மனங்கள்லையும் பதிந்த ஒரு கடவுள் என்று தான் நாங்கள் பார்க்கிறேன். டாக்டர் ஜெயமோகனுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் இந்த முறை நான் சில பிரதேசங்கள் போன போது டாக்டர் ஜெயமோகன் எங்களிடம் ஒரு உதவியை கேட்டிருந்தார், முரளி இந்த பாடசாலையை பாருங்கொண்டு. உண்மையில நாங்கள் போன போது இப்பவும் கூட கனவேருக்கு தெரியாம இருக்கலாம், இன்னும் லேண்ட்மைன் கிளியர் பண்ணப்படுகின்ற இடங்கள் இருக்கின்றது மன்னாரில், மன்னார் மடு போர்டரு கிட்ட. அந்த 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 லேண்ட்மைன் கிளியர் பண்ணுகின்ற இடங்களில் ஏற்கனவே யானை தொல்லைகள் இருக்கின்றது. அந்த பிரதேசத்துக்கு நான் போயிருந்தோம். தச்சனா மன்னாரில் இருக்கின்ற தச்சனா மருதமடு பாடசாலை, அந்த பாடசாலையினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்திருந்தோம். ஐயமுட்டின் சார்பாக எங்களுடைய செயல்பாடு அதிகமாக நேரடியாக பாடசாலைகளுக்கு சென்று அவர்களுடைய இருந்து அவருடைய குறைகளை கேட்டுத்தான் அந்த பிரதேசத்துக்கான தேவைகளை நாங்கள் வகுத்து அதை கொடுப்போம். அந்த விதத்துல அந்த பாடசாலையோட அதிபர் எங்களோட ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களோ மேடம்? உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கஷ்டம் இருக்கிறது. ஓகே மேடம், நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் கடைசியாக இணைந்த பாடசாலைகளில் நீங்களும் ஒரு பாடசாலை. இப்ப உங்களுடைய செயல்பாடுகளில் எங்களுடைய பங்கு உங்களுடைய மனதில் எவ்வாறு எங்களுடைய மாணவ செல்வங்களை நோக்கிய கல்வியை நோக்கிய பாதையில் உபயோகமாக இருக்கும் என்பதையும் டாக்டர் ஜெயமோகன் அவர்களுடைய பரிந்துரைவு மட்டுமில்ல, அவர் எங்களுக்கு இந்த பாடசாலையை உறுதியாக செய்வதற்கு தொடர்ச்சியாக தன்னுடைய 100% பங்களிப்பையும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அந்த விதத்தில் உங்களுடைய கருத்திலே பதிவிடும். ஓம் ஐயமிட்டூன் நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முரளி அண்ணா அவர்களே, இந்த நிர்வாக பொறுப்புகளை திறம்பட மாற்றும் ரூபன் சார் அவர்களே, இந்த ஐயமிட்டூன் சாதனை புரிய பல்வேறு வகையில் பொருள் பண்டங்களையும் உதவிகளையும் உபகார செயல்களையும் ஆற்றி வருகின்ற நலன் விரும்பிகள் மற்றும் பங்குதாரர்களுக்கும் காலை வணக்கம்.
இந்த ஐயமிட்டுன் செயற்பாடுகள் எங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருந்தது. எமது பாடசாலை மிகவும் போக்குவரத்துகள் குறைந்த காலையில் ஒரு பஸ் அங்கிருந்து வெளியிலே போகும். அதே போன்று மாலையில் அந்த பஸ் திரும்பி வரும். அவ்வாறாக ஒரு போக்குவரத்தை மட்டும் நம்பி வாழுகின்ற மாணவர்களை கொண்ட பல்வேறு தூரங்களில் இருந்து வந்து கல்வி கற்கின்ற 183 மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலையினுடைய பல்வேறு தேவைகளுக்காக டாக்டர் ஜெயமோகன் ஐயா அவர்களிடம் பரிந்துரைத்திருந்தோம். அந்த வகையில் நாங்கள் 20 மாணவர்களுக்கு உணவு வழங்கும்படியும் அவர்களிடம் கேட்டிருந்தோம். அவ்வாறு நாங்கள் கேட்ட பொழுதுதான் எங்களுடைய ஜெயமோகன் ஐயா அவர்கள் மிகவும் பொருத்தமான ஒரு நிறுவனமாகிய உங்களுடைய அந்த ஐயமிட்டுன் நிறுவனத்தை எமக்கு இனங்காட்டி வெளிச்சமாக்கி விட்டார். அதே போன்று அதனுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நேரடியாகவே முரளியன் எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்து நேரடியாக பார்வையிட்டு அதனுடைய தேவைகள், பௌதிக வளங்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்தையும் கண்கூடாகவே கண்டு எமது பாடசாலைக்கு நிறைந்த மனப்பூர்வமான உதவிகளையும் ஆற்றுகைகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அதற்காக அந்த நிர்வாகம் சார்ந்து எமது பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், எமது பாடசாலை சமூகம் சார்ந்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஐயமிட்டுன் இந்த செயற்பாட்டினை செய்யும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒரு செயற்பாடுகளுமே எங்களுக்கு ஒரு தெரியாத விடயமாகத்தான் இருந்தது. மிக தாமதங்களை ஏற்படுத்தி மிக மெதுவாகத்தான் நாங்கள் இந்த ஐயமிட்டுக்குள் புகுந்தோம். ஆனால் அது மிக சிறப்பாக எமது பாடசாலையில் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. எந்த விதமான பண செலவுகளையும் செய்யாமல் பெற்றோர்களுடைய பங்களிப்பு, மாணவர்களுடைய பங்களிப்பு, உபகாரிகளுடைய பங்களிப்போடு இந்த ஐயமிட்டுன் செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அதிகூடிய மரக்கறிகள், கறிவகைகள் வரும்போது நாங்கள் தனியாக கறிகளை, சோறுகளை சமைத்து மாணவர்களுக்கு உணவாக வழங்குகின்றோம். மிக குறைந்த பொருட்கள் வரும்போது அது ஒரு குலை சாதமாக வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அது மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. மாணவர்களுடைய வரவு அதிகரித்திருக்கின்றது. இம்முறை எமது பாடசாலையுடைய வலயமட்ட விளையாட்டு போட்டியில் ஒரு பகுதி விளையாட்டு எமது பாடசாலையில் நடைபெற்றது கரப்பந்தாட்டம். அதில் 2 அணிகள் 1ஆம் இடத்தையும், ஒரு அணி 2ஆம் இடத்தையும், 3 அணிகள் வலயமட்டத்தில் வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். அவ்வாறு ஃபுட்பால் மற்றும் ஏனைய விளையாட்டுகளிலும் மாணவர்கள் மிக சிறப்பான வெளிப்படுத்தலை காட்டியிருக்கின்றார்கள். நேற்று அறிந்ததின்படி எமது பாடசாலை மடுவலயத்தில் 2வது வெற்றியீட்டிய பாடசாலையாக காணப்படுகின்றது. இன்றுடன் அந்த விளையாட்டுகள் முடிவடைகின்றது. அதே போன்று கல்வி செயற்பாடு மிக வேகமாக நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். இந்த உங்களுடைய முகங்களை கண்ட பின் நாங்களும் பல மாற்றங்களை வகுப்பறையில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். வகுப்பறையுடைய உள்ளக வளங்களை மேலும் மெருகூட்டுவதற்காக வகுப்பறைகளை போட்டிகளை நடாத்தி இருக்கின்றோம். சஞ்சிகை போட்டி நடாத்தி இருக்கின்றோம் இந்த குறுகிய காலத்துக்குள். அவற்றிலெல்லாம் அந்த மாணவர்களுடைய வெற்றிகளை கண்டிருக்கின்றோம். அவர்களுடைய எழுத்தாக்கங்கள், புத்தாக்கங்களை ஊக்குவித்திருக்கின்றோம். அந்த வகையில் தாங்கள் வழங்குகின்ற அனைத்து நமக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றியை கூறுகிறேன். நன்றி மேடம். உண்மையில இந்த அதிபர்களுடைய வார்த்தைகளுக்கு மேலால அதிபர் தான் பஸ்ட ஹஸ்டம் மற்றவர்கள் படக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை எனக்கு கூறியிருந்தா, தான் மாணவியாக இருந்த காலத்தில் அல்லது ஆசிரியர் இருந்த காலத்தில் அவ ஒரு இலங்கையில் நடந்த ஒரு பரிதாபகரமான ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவரால் ஒரு கிளைமோர் அட்டாக் கொண்டு நடந்த நேரத்தில் அவவும் அந்த பஸ்ஸிலே பயணித்த ஒரு பங்கு அந்த இதுல நடந்த ஒரு இடத்துல அவ நேரடியாக அதுல பாதிக்கப்பட்டிருந்தவ. நான் போய்வன போது சொன்ன வசனம் இந்த கஷ்டங்களுக்குள்ளால நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற போது உண்மையில அந்த அவருடைய வார்த்தையில் இருந்த அந்த உன்னதமான பணி அவருடைய கண்ணில் தெரிந்தது. அதான் என்னுடைய அந்த பாடசாலை உடனடியாக அடுத்தது. உண்மையில நாங்கள் பாடசாலை போன போது எங்களை வரவேற்றது அதிபரும் ஆசிரியர்களும் அல்ல, அங்க ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3 அடி நீளமான பாம்பு தான் எங்களை வரவேற்றது. அப்ப சொன்னா இப்ப ஆபீஸுக்குள்ளாயும் இன்னொரு பாம்பு வந்துட்டு போயிட்டு அந்த ஏரியா முழுக்க மக்கள் குடியேற்றம் குறைந்து போறதால கணக்கு இடங்கள்ல பாம்புகள் தொல்லை கூடி இருக்குது. அவ்வாறு மிகவும் கடினமான இடங்கள்ல அங்கு யாழ்ப்பாணம், வெட்டிக்கலோ, ட்ரிங்கோல இருந்து போற ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த பாடசாலையில்
தங்கி இருந்துதான் படிப்பிக்கிறார்கள். அப்ப எல்லா மாணவர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் நாங்கள் போகின்ற போது 4:30-5 மணி இருக்கும். அந்த நேரமும் அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு உடன் சேர்ந்து தங்களுடைய கல்வி செயல்பாடு ஈடுபடுகிறார். ஒரு சமூகம், ஒரு குழுமமாக இருந்தது. இதுல டாக்டர் ஜெயமோகனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். சரியான ஒரு பாடசாலையை தெரிவு செய்து எங்களிடம் இதை சேர்த்ததுக்கும் எங்களுக்கு இந்த இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு. அடுத்ததாக இதுல நான் இன்னொரு பிரதேசத்துக்கு போவோம். எங்களுடைய பாடசாலைகள் மலையகத்தில் பல இடங்களிலும் மிகவும் போக முடியாத இடங்கள் எல்லாம் எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது. கேண்டியில கந்தக்கட்டி இருக்கின்றது. அதே மாதிரி பசறை பாடசாலை இருக்கின்றது. பசறை பாடசாலை அதிபரில் இருக்கிறீங்களானே டாக்டர் நிரோஷன் சார்? சார், உங்களுடைய கருத்துக்களை ஐயமுட்டின் செயல்பாடு உங்கள் பாடசாலையில் வந்த பிறகு உங்களுடைய மாணவர்களில் ஏற்பட்ட தாக்கம் என்கின்ற கருப்பொருளில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிரோஷன் சார். சார், இன்டர்நெட் ட்ராப் பண்ணி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் ரெக்கார்ட் நினைக்கிறேன். பசங்க டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், ஓம் என்று நிரோஷன் சார் வாரன்னு சொன்னார். எனக்கு போட்டவர் நான் இன்டர்நெட் ட்ராப் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படின்னா கந்தக்கட்டி அதிபர் சார் நிக்கிறீங்களோ? சந்திரகுமார் சார். குட் மார்னிங் சார், நிக்கிறேன் சார். நீங்க உங்களுடைய கருத்தை பாருங்க. இதுல கந்தக்கட்டிய பாடசாலையை பற்றி உங்களுடைய பிரதேசத்தை பற்றி சொல்லிட்டு சொல்லுங்க. உண்மையில கல்வி அதிகாரிகளே இந்த பாடசாலைக்கு விஜயம் செய்வதில்லை என்பது அவர்களுடைய கூற்று. அதுக்கு ஒரு ரீசன் அந்த இடத்துக்கு போவதற்கான பெட்ரோல் கூட அங்க அரசாங்கத்திட்ட இல்லை. அதுவும் ஒரு காரணம், போக முடியவில்லை என்று. ஆனா மிகவும் மண் சரிவு இருக்கின்ற பாடசாலை போற வழிகள்ல மிகவும் கஷ்டமான இடம். மழை வந்தால் போற கஷ்டம். அப்படியான பிரதேசத்தில் ஒரு பாடசாலை கந்தக்கட்டிய. அந்த பாடசாலையில் உள்ள செயல்பாடுகள், ஐயமுட்டின் செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய உங்களுடைய மனதில் பட்ட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ சார். சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு முதலாவது நன்றி கூறிக்கொள்றதோட சார், இந்த ஐயமுட்டின் ஸ்தாபகர் முரளிதரன் சார் அவர்களுக்கும் சர்வதேச இணைப்பாளர் ரூபன் சார் அவர்களுக்கும் இங்கே நன்கொடையாளர்களாக வருகை தந்திருக்கின்ற எமது பெரும் மதிப்புக்குரிய நன்கொடையாளர்களுக்கும் முதற்கண் மலையக மக்கள் சார்பாக, அந்த ஏழை வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மாணவர்களின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக் கொள்றேன் சார். வத்தேகம கல்வி வலயம் சொல்ற போது சார், கண்டி எல்லாரும் நினைக்கிறது கண்டி ஒரு நகரத்தை அண்டிய ஒரு வலயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அது அப்படி இல்லை. முரளி சார் சொன்னது போல வத்தேகம கல்வி வலயத்திலையும் ஒரு கோட்டம், மிகவும் பின்தங்கிய கோட்டமாக இந்த பண்விலை பிரதேசம் காணப்படுது. அந்த பண்விலை பிரதேசத்துல கிட்டத்தட்ட 27 பாடசாலைகள். அந்த 27 பாடசாலைகள்ல 17 பாடசாலைகள் தமிழ் மொழி மூல பாடசாலைகள். அதுல வத்தேகம நகர்ல இருந்து சுமார் 27 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஒரு பாடசாலை தான் இந்த கந்தக்கட்டிய பாடசாலை. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த கந்தக்கட்டிய பாடசாலையை இந்த ஐயமுட்டின் அமைப்புக்குள்ள கொண்டு வந்த பெருமை முன்னாள் விவேகானந்தா தமிழ் வித்யாலய அதிபர் சிவஞான சுந்தரம் அவர்களுக்கு போய் சேரும். அந்த வகையில சரியான ஒரு பாடசாலையை தெரிவு செய்து அவர் ஐயமுட்டின் நிறுவனத்துக்கு, ஐயமுட்டின் அந்த குழுமத்துக்கு வழங்கி இருக்கிறார் என்பதுல நான் பெருமைப்படுறேன். அது மாத்திரம் இல்லாம சார், எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போது சுமார் 47 ரூபாய் நாங்கள் இந்த ஐயமுட்டின் உணவு வழங்கும் செயற்திட்டம், அதே போன்று கல்வி திட்டத்துக்குள்ள இணைந்து ஒரு வருடம் கடந்து இருக்குது. நாங்க ஸ்டார்ட்ல சாப்பாடு வழங்கும் போது 47 ரூபாயில ஆரம்பிச்சோம். ஆனா இன்றைக்கு 12 ரூபாயில நிக்கிறோம். இதை விட குறைந்த பெருமானமும் வந்திருக்குது இதுக்கு முன்னால. இவ்வளவும் இந்த நான் ஸ்டார்ட்ல நினைச்சேன், எப்படி இந்த 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சமூகத்தை இணைக்கிற சம்பந்தமா நம்ம அந்த நேரத்தில் யோசிச்சிருக்கலாம். ஐயமுட்டின் வந்த பிறகுதான் இந்த பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு வந்துச்சு சார். அண்மையில கூட அந்த சமூக இணைப்புல ஒரு சிறிய தொய்யல் இருந்த போது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எமது பதில வேலாயுதம் சார் அவர்களை நேரடியா பெற்றோரோட கதைக்க வச்சு இந்த செயற்திட்டத்தை வெற்றிகரமாக எடுத்துக்கிட்டு போறோம். எமது பாடசாலை வளவுக்குள்ள ஒரு 2 தென்னை மரம் நிக்குது சார். அதோட பலாமரங்கள் நிறைய இருக்குது, மாமரம் கணக்கு இல்லாம இருக்குது. அப்ப இதர பலன்களையும் எடுத்துக்கொண்டு பேரண்ட்ஸ் முழுமையான சப்போர்ட்டோட இன்னைக்கு வெற்றிகரமா இந்த செயற்திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்திட்டு போறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த உணவு வழங்குறதன் மூலமாக சார் சொன்னீங்க, இந்த முறை உயர்தர பரீட்சையில 16 பேர் பரீட்சைக்கு தோற்றி 14 பேர் 3 பாடங்களை சித்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல 4 பேர் நேரடியா கேம்பஸ் போகக்கூடிய மாதிரியான பெருவேர்களை பெற்றிருக்கிறாங்க. இதுவும் இந்த ஐயமுட்டின் செயற்திட்டத்துல ஒரு முக்கியமான செய்தியாக நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். அது மாத்திரம் இல்லாம தொடர்ச்சியா
இந்த செயல் திட்டம் எமது பாடசாலை போன்று எம்மை விட கஷ்டமான இன்னும் பல பாடசாலை இந்த பிரதேசத்துல இருக்குது. முரளி சார், ரூபன் சார் அடுத்த முறை வருவீங்கன்னா அந்த பாடசாலையை நாங்க தரிசித்து அதுல ஒரு சில பாடசாலைகளை எமது திட்டத்துல இணைத்து கொண்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் சார். என்னோட இணைந்து இந்த குழுவுல இன்னும் 3 ஆசிரியர்கள் எமது பாடசாலை சார்பாக இணைந்திருக்கிறாங்க. எதிர்காலத்துல அந்த பாடசாலை ஆசிரியர்களும் இந்த எமது அனைத்து பாடசாலை இணைத்துக் கொண்டு இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் சார். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க மொழியண்ணா. அன்மியூட் பண்ணுங்க முரளியண்ணா, அன்மியூட் பண்ணுங்க. இதுல சந்திரகுமார் சாருடைய கருத்துகள் மிகவும் உண்மையானவை. அதை விட சாரை பற்றி ஒரு கருத்தை நான் அதுல பதிவு செய்ய வேண்டும். சார் தன்னுடைய மகள் அங்கு A-level பாஸ் பண்ண பிறகு யூனிவர்சிட்டி போனால் என்ன, யூனிவர்சிட்டியில ஹாலிடேல வந்தா என்ன, அந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவு தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியராக தொண்டராக அந்த பிரதேசத்துல மிகவும் முன்மாதிரியான ஒரு மாணவியாக செயல்படுகின்றார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துகள் சார். அடுத்ததா இதுல நிரோஷன் சார் பசறை அதிபருக்கு சின்ன ஒரு இன்டர்நெட் இஷ்யூ இருக்கிறதால அவரால் ஜாயின் பண்ணலாம் இருக்கிறபடியா அவர் எங்களுடைய இதுல போன்ல ஜாயின் பண்ணுறார். அப்ப அவரை நீங்கள் இந்த இடத்துல நான் அவரை போன்ல வர வைக்கிறேன். சார் கதைங்க சார் நீங்க. முதலாவது சார் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் சார். நான் இன்னைக்கு என்னுடைய அந்த வலையமைப்புல ஏதோ ஏற்பட்ட தரங்கள் காரணமாக சார் ஜூம் லிங்க் கூட எனக்கு இணைய முடியல. இருப்பினும் கூட சார் ஐஎம்எட் நிறுவனத்துல சார் தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து பயணித்துக் கொண்டு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனமாக இருப்பதற்கு சார் மகிழ்ச்சி அடைகிறேன் சார். நான் தொடர்ச்சியாக ஐஎம்எட் நிறுவனத்தோட இணைந்திருந்து நாங்கள் பல்வேறு சேவைகளை சார் மலையகம் சார்பாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில நாங்கள் ஐஎம்எட் நிறுவனத்துல விடயங்களை ரெண்டு செயற்பாடுகள் சார். மற்றொன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்கள்ல நாங்கள் கொள்கின்ற விடயங்களை நாங்கள் சார் அவதானிக்கின்றோம். நிச்சயமாக சார் ஐஎம்எட் நிறுவனம் சார் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்ற அதே நேரம் சார் உங்களுடைய தனிப்பட்ட பல்வேறு தேவைகளை விடுத்து சமூக பொறுப்போர்களோடு சார் நீங்க எங்களுடைய மாணவர்களுக்கு பல்வேறு சார் விடயங்களை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். உண்மையில சார் இப்ப 2 வருடமாக உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது. உண்மையில சார் நாங்கள் உங்களோடாக நிறைய நல்ல விடயங்களை பெற்றிருக்கின்றோம். உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கிறது சார். உண்மையிலே நீங்கள் சிறப்பாக சில சமூக செயற்பாடுகள் செய்து வருவதற்கு பெருபேறு தான் அந்த விளைவாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன் சார். நிச்சயமாக சார் உங்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக தொடர வேண்டும் சார். 2 வருட பூர்த்தியை மேற்கொள்கின்ற நீங்கள் சார் தொடர்ச்சியாக இந்த பணியில் இயங்க வேண்டும் என்று என்னுடைய வாசை. அதே போன்று சார் எங்களுடைய மலையகம் சார்பாக நாங்கள் சார் மலையக மாணவர்கள் சார்பாக மலையக பெற்றோர் சார்பாக உங்களுடைய சேவையை சார் நாங்கள் மெச்சுகின்றோம், பாராட்டுகின்றோம் சார். நிச்சயமாக சார் உங்களுடைய சேவை தொடர வேண்டும் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளையும் சந்தர்ப்பத்தில் சார் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நிரோஷன் சார், உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையில ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நடந்தது. கிட்டடியில மண் சரிவு நடந்த போது 4 வகுப்பறைகளோட சேர்ந்து அதுக்கு மேல பெரிய ஒரு கல் விழுந்ததுல அந்த வகுப்பறை உடைந்து போயிருக்கின்றது. மாணவர்கள் எல்லாம் உண்மையில வெளியிலிருந்து படிக்கிறார்கள். மிகவும் கஷ்டமான நிலவரங்களை கொண்ட இடங்களை சேர்ந்த பாடசாலைகளில் எங்களுடைய செயல்பாடுகளை மிகவும் கவனமாகவும் அன்பாகவும் முறையாகவும் செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில இந்த அதிபருக்கு எங்களுடைய வாழ்த்துகளும் அந்த சமூகத்துக்கு எங்களுடைய நன்றிகளும். அடுத்ததாக எங்களோட விவேகானந்தா பாடசாலைகள் இணைந்திருக்கிறீர்கள். இதுல விவேகானந்தா பாடசாலையில செல்வாநகர் சார் இருக்கிறீங்களோ? மகேந்திர சார், செல்வாநகர் அதிபர் அப்படி இல்லை என்று சொன்னா ஐயனார்புரம் அதிபர் இருக்கிறீங்களோ? கிளிநொச்சி. ஓகே, ஐயனார்புரம் அதிபர், நீங்க உங்களுடைய கருத்துக்களை இதுல எங்களுடைய செயல்பாடுகளுக்கு மேலால உங்களுடைய மாணவர்களிலேயும் உங்களுடைய சமூகத்திலேயும் இது எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது சார்பான கருத்து பொருள்பட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்.
வணக்கம். இந்த 2வது ஆண்டில் காலடி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐயமுட்டின் நிர்வாக முரளி சார் மற்றது ரூபன் சார் அவர்களுக்கும் ஏனியவர்களுக்கும் காலை வணக்கம். உண்மையிலே இந்த ஐயமுட்டின் செயற்பாடு எங்கள் பாடசாலையில் தொடங்கிய பிற்பாடு பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பாடசாலையை பொறுத்தவரை உண்மையிலே அதிகஷ்ட பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு பாடசாலை. அதன் அந்த ஐயமுட்டின் செயற்பாடு தொடங்கிய பிற்பாடு உண்மையிலே பெற்றோர்களுடைய வரவு, பெற்றோர்களுடைய ஈடுபாடு பாடசாலையில் அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பெற்றோர்கள் இது நாங்கள் எங்களுடைய அமைப்பு கூறுவது போது எங்களுடைய பாடசாலை என்கின்ற எண்ணக்கருக்கு ஏற்ப அவர்களுடைய செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அதே நேரத்தில் இதர செயற்பாடுகளான கல்வி செயற்பாடுகள் மாலை நேரங்களில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஒரு முன்னேற்றகரமாக எங்களுடைய பாடசாலை முன்னேறி வருகின்றது. இந்த வருடம் நடைபெற்ற வலையமட்ட போட்டிகளிலே 3 அணிகள், கரப்பந்தாட்ட அணி ஆண்களுடையது, பெண்களுடைய உதைப்பந்தாட்ட அணி 2வது இடத்தையும், மற்றது பீச் கரப்பந்தாட்டம் 1ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் உண்மையான காரணம் இந்த ஐயமற்ற உணவு செயற்பாட்டின் ஊடாக இந்த மாணவர்களுக்கு உணவு வழங்கும் செயற்பாடு அவர்களை இதர செயற்பாடுகளிலேயும் ஆர்வமாக செயற்பட்டு முன்னேறுவதற்கு உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பெற்றோர்கள் உண்மையிலே இந்த செயற்பாட்டை முழு மனதோடு ஏற்று செயற்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த செயற்பாட்டுக்கு முழுமையாக பங்களிப்பு அளித்துக் கொண்டு வருகின்றார்கள். எதிர்காலத்திலே பல்வேறு மாற்றங்களை எங்களுடைய பாடசாலையிலே ஏற்படுத்தலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. ஒவ்வொரு செயற்பாட்டிலேயும் இந்த ஐயமுட்டனுடைய செயற்பாட்டு ஐயமுட்டன் வழங்குகின்ற உதவிகள் பெரும் 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 உதவியாக இருக்கின்றது. அதனுடைய நீங்கள் வழங்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் அந்த விரலியினூடாக நாங்கள் பல்வேறுபட்ட வகுப்புகளை நடத்தி வருகின்றோம். ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது சில ஆசிரியர்கள் இந்த பேப்பர் மார்க்கிங் சென்ற பொழுது எல்லாம் இது செயற்பாடு எங்களுக்கு மிக உதவியாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் இந்த எங்களுடைய ஐயமுட்டன் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என இந்த இடத்திலே வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எங்களுடைய அனுசரணை எப்போதும் இருக்கும். உங்களுடைய மாணவர்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் உங்களோட பங்களிப்பதில் எங்கள் பெருமையாக இருக்கின்றது. அடுத்ததாக நான் மன்னர் அல்லது வவுனியா எங்களுடைய நேரம் நாங்கள் 1.5 மணித்தியாலம் வளமையாக செய்வதுண்டு. இன்று என்னால் எல்லா அதிபர்களையும் கூப்பிட முடியாமல் இருப்பதற்கு மன்னிக்கவும். உண்மையில இந்த முறை மிகவும் சிறப்பான செயல்பாடுகளை செய்த குண்டசாலை அதிபர் இருக்கிறீங்களோ, குண்டசாலை பாடசாலை 0 கண்ட்ரிபியூஷனோட தங்களுடைய ஐயமுட்டன் செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போன 2 வாரங்கள், இந்த 2 வாரங்களும் எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் சமூக பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் விவேகானந்தா பிரதி அதிபர் பேசுறேன் சார். சார் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதுனால என்ன ஜாயின் பண்ண சொன்னார் சார். முழுமையான சமூகத்தின் ஒத்துழைப்போட தான் நாங்க இந்த ஐயமிட்டுன் செயற்பாடுகள் நடந்துட்டு போகுது. நாங்க உண்மைக்குமே ஐயமிட்டுன் காசை எடுக்காம முழுமையாவே நாங்க உண்மைக்குமே ஆசிரியர்கள், பெற்றார்கள் மற்றும் நலன் விரும்பிகளோட பங்களிப்போட இந்த ஐயமிட்டுன் செயற்பாடு எங்களுடைய பாடசாலையில அதிபரின் தலைமைத்துவத்துக்கு கீழே மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு போகுது. இதனால பயன்பெறும் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் அந்த உணர்வு பூர்வமாக மாணவர்கள் பின்னேற கல்வி செயற்பாடுகள்லையும் ஈடுபடுவது பெருமைக்குரிய விடயம். அந்த வகையில இந்த ஐயமிட்டுன் செயற்பாடை நடத்தி செல்லும் தங்களுக்கும் எனது பாடசாலை சார்பிலும் எனது அதிபர் சார்பிலும் பெற்றார் மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது செயற்பாடு எடுத்து செல்வதற்கு அதிபர் தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் அனைவரும் செயற்படுவோம் என கூறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக நன்றி மேடம், நன்றி. உங்களுடைய செயல்பாடு தொடர்ச்சியாக சமூகத்தின் உச்சமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்ததாக இதுல கருங்காலிக்குளம் அதிபர் இருக்கிறீங்களோ? கருங்காலிக்குளம் மேடம், வவுனியா கருங்காலிக்குளம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம்.
நீங்கள் ஒரு 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 ஸ்டேஜ்ல எங்களுடைய பாடசாலை மிகவும் மிகவும் கடினமான தண்ணி இல்லாத நிலையில் இருந்த பாடசாலை. அதுக்கு மேலால நீங்கள் சமூக பங்களிப்பு மூலமாக மட்டுமே கருங்காலிக்குளம் சில வாரங்கள்ல சிறப்பாக ஐயமுட்டும் செயல்பாடு ஏற்படுத்தினீங்கள். இந்த 2 செயல்பாடுகள் உங்களுடைய பிரதேசத்துல எவ்வாறு உங்களுடைய மாணவர்களுடைய மனதில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பது கருத்துப்பட உங்களுடைய கருத்தில் ஓமண்ணா, எல்லோருக்கும் வணக்கம். அந்த செயற்பாடு நான் வவுனியா மாவட்டத்துல முதலாவது தடவையாக அந்த போனுடைய மெசேஜினுடைய இதுக்கு நான் பலமுறை கேட்டு நீங்க அதுக்கு முன் வந்து செயற்பட்ட மிகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் சார். முரளி சாரும் தொடர்ந்து எங்களோடு ஈடுபட்டு கொண்டு தொடர்ந்து பணியாற்றுகின்றார். அந்த வகையில அந்த உணவு வந்து மிகவும் எங்களுக்கு எங்களோட பிரதேசத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. என்று சொன்னா நீங்க முதல் கூறியது போல வலயத்திலிருந்து வார பிரதிநிதிகளோ அதிகாரிகளோ வந்து எங்களை கவனிக்கிற மிகவும் குறைவு. அந்த வகையில சாப்பாடுகள் இந்த உணவுகள் வந்து நாங்க பொருத்தமான உணவா மாணவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மாணவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் ஒரு வேகத்துல அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த போன கிழமை வலியமட்ட விளையாட்டு போட்டி 2 கோட்டங்கள், நெடுங்கணி கோட்டம், ஓமந்த கோட்டம் 2 கோட்டங்களுக்கு இடையான வலியமட்ட விளையாட்டு போட்டி நமது பாடசாலை முதன்மையான இடத்தை 17 வயது பெண் அணியினர் மாணவிகள் முதலாவது இடத்தை பெற்றது எங்களுக்கு மிகவும் ஒரு வெற்றியாகத்தான் அமைகின்றது. மாகாண மட்டத்திற்கு சாம்பியனாக அவர்கள் வெளியேறும் பங்கு பெற்றுவதற்கு ஆயத்தமாக உள்ளனர். அதே போல அத்லட்டிக் விளையாட்டுகளிலும் நமக்கு பெரும்பாலும் கிடைக்கும். திங்கட்கிழமையிலிருந்து அது ஆரம்பமாகின்றது அண்ணா. அதே போல மேத்ஸ் பக்கத்துல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. கணித பாடத்துல அது மேலதிகமான வகுப்பை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். 12 வகுப்புகளுக்கு 35,000 ரூபாய் வெளி காசாக, அதாவது பெற்றோரிடம் இருந்தும் ஒரு நலம் விரும்பியிடம் இருந்தும் நாங்கள் அதனை பெற்று அந்த மாணவர்களுக்கு கணித பாடத்தை ஊட்டி கொண்டு வருகின்றோம். அது ஐயமிட்டு உணவு தான் மிகவும் அது இன்றியமையாதது. அந்த உணவை வழங்கித்தான் அந்த மாணவர்களை நாங்கள் 3:30-4 மணி மட்டும் அதனை பயன்படுத்தி வருகின்றோம். மாணவர்கள் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு அரசாங்கத்தால் உணவு வழங்கப்படுகிறது. 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்கள் அந்த சந்தர்ப்பத்துல அந்த நேரத்துல மிகவும் பசி உள்ளவர்களாக, மிகவும் பசி வந்தால் 10 பறக்கும் என்றதுக்கு அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில இந்த ஐயமிட்டு உணவு எங்களுக்கு இறைவனால ஒரு வழங்கப்பட்ட உணவாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த முரளி சார், எங்க ரூபன் சார், எல்லோருக்கும், முரளி அண்ணா, எல்லாருக்கும் நாங்கள் நலம் விரும்பிகள் எல்லோருக்கும் நன்றியுடையவர்களாக எப்போதும் இருப்போம். அது கல்வி காலம் முடியும் மட்டும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். இது மேலும் வளருவதாக இருந்தால் சமூகத்திட ஈடுபாடு இப்ப கடந்த பெற்றோர் மீட்டிங்கு பிறகு கொஞ்சம் ஈடுபாடு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணவினுடைய தரம் பிரச்சனை இல்லை, அந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். மற்ற சமையல் அறை தான் அந்த நாங்கள் சிறுத்த வேலைப்பாட்டிலே வெளியே அதிகாரிகளுக்கு விண்ணப்பித்திருந்தோம். அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. சமையல் செய்கின்ற இடம் கொஞ்சம் சிக்கல் தான், அதை நாங்கள் சமாளித்து கொள்வோம். அந்த வகையில எங்களோட ஐயமிட்டு உணவு எங்களுக்கு அங்க உறுப்பினர்களுக்கும் தலைமை தாங்கி இருப்பவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு போட்டியினுடைய வெற்றிகள் மிகவும் அவர்களுக்கு தான் அது வெற்றி பாங்காக அமையும் என்று எனது குறிக்கோள்களும் ஆசிரியர்களுடைய குறிக்கோள்களும், ஆசிரியர் விடாமுயற்சியிலே அதனை பயிற்சி அளித்து வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையில எமது ஆண்டனி ஆசிரியரும் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்வார். இடைக்கிற நானும் கலந்து கொள்வேன். அவர் கதைத்தால் நான் கதைப்பதில்லை, நான் கதைத்தால் அவர் கதைப்பதில்லை. அந்த வகையில நாங்க இந்த மீட்டிங்ல தவறாமல் கலந்து கொள்கிறோம். அதுவும் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பராக அமைகின்றது. நன்றி, வணக்கம் அண்ணா. நன்றி மேடம், நன்றி. தொடர்ச்சியாக இங்கு மாங்குளம், மெல்லாவி, அதே மாதிரி எங்களுக்கு சகல இடங்கள்லையும் சகல பிரதேசங்கள்ல இருக்கிற பாடசாலைகள், ஐஸ்லபி இருக்கிறீங்க, கன பாடசாலை இருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னால சந்தர்ப்பம் தராதுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கோ. ஏனென்றா நாங்கள் இந்த நேரம் கருதி முடிப்போம். அப்ப அடுத்ததாக மன்னார் மடு
சார்பாக மடுக்கரை பாடசாலை அதிபர் அல்லது ஆசிரியர் இருக்கிறீங்களோ? எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்யலாம். ஹலோ, அப்படி இல்லைன்னு சொன்னா வவுனியால பூந்தோட்டம் முரளிதரன் சார் இருக்கீங்களோ? இல்லையண்டா ரூபன், நாங்கள் இந்த ஐஸ்லபி சார்பாக அதிபர் நீங்க அழைப்பீங்களோ? ஐஸ்லபி பாடசாலை அதிபர் ஓகே. அப்ப நாங்க மார்னிங் சார். வணக்கம் சார். சரி, உங்களுடைய கருத்துல சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு சார். எதுவும் குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்ல. என்னன்னு சார், நான் எடுக்க சொல்ற மாதிரி தான் ஐயமிட்டும் எங்களுக்கு மிகவும் உதவிகரமானது, ஒரு கை கொடுக்கக்கூடியதா இருக்கு சார். விசேஷமா சொல்லணும்னு சொன்னா சார், அந்த வளைய மட்டத்துல எங்களோட பிள்ளைகள் கரப்பந்தாட்டம் அண்டர் 15 ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். சாம்பியன் ஆகியிருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் அவங்களுக்கு உதவியா இருந்தது இந்த ஐயமிட்டும் உணவு தான் சார். ஏன்னா உங்களுக்கு சார் முரளி சாருக்கு தெரியும் எங்களோட பிள்ளைகளோட மாதிரி எப்படின்ட்டுன்னு. உணவே அவங்களுக்கு ஸ்கூல்ல வீட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய வசதிகள் இல்லை சார். ஆனாலும் இந்த ஐயமிட்டும் திட்டத்தோட பிள்ளைகள் மிக பயனடைந்தாங்க சார். அடுத்தது எங்களோட சமூக விஞ்ஞான போட்டியிலும் நல்ல பெருபேர் எடுத்திருக்காங்க பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் பின்னேரம் 5 மணி வரையும் நின்று ப்ராக்டிஸ் எடுப்பாங்க சார். அந்த ஐயமிட்டு உணவு அவங்களுக்கு உதவியா இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி சார், ஐயமிட்டு உணவு திட்டம் சாப்பாடை மட்டும் இல்லை, இந்த சாப்பாடை கொடுக்கறதுனால, பசியை போக்குறதுனால மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு விளையாட்டா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும் தொடர மிகவும் உறுதுணையாக இருக்கு சார். உங்க எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க மென்மேலும் இதை சேர்த்துட்டதை தொடர்றதுக்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். நன்றி சார். நன்றி. இதோட நாங்கள் எங்களுடைய சகல அதிபர்களுக்கும், இதுல கதைக்க முடியாத அதிபர்களுக்கு மன்னித்துக் கொள்ளுங்க. இதுல தெல்பத்து அதிபர் இருக்கிறீங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கின விருப்பம். நேரம் கருதி நாங்கள் இந்த உங்களுடைய பணிக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறி, மேலும் ஐயமுட்டினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இனி நாங்கள் 3வது வருடத்துக்கு காலடி வைக்கின்றோம். அந்த நேரத்தில் எங்களுடைய நோக்கமாக முக்கியமாக மாணவர்களுடைய கல்வியை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய கல்விக்கு சவாலாக இருக்கின்ற உணவு, திறன் வகுப்பறைகள், அதனுடன் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள் இவர்களை உள்கொண்டு பாடசாலையுடனும் பாடசாலை சமூகத்துடனும் ஆசிரியர்களுடனும் அதிபர்களுடைய வழிநடத்தல்ல எங்களுடைய மாணவ செல்வனுடைய கல்வியில நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று கூறி இந்த இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரிடம் நான் உங்களுடைய அன்பான பணிவுக்கும் அன்பான உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்து கொண்ட எல்லோருக்கும் ஐயமுட்டின் சார்பில் மனங்கலந்த நன்றிகள். ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். அந்த மீட்டிங் 15 நிமிடங்கள் 22 நிமிடங்கள் கூட எடுத்திருக்கிறோம். 2வது ஆண்டுடைய நிறைவாக இருக்கின்றபடியால் நாங்கள் நலன் விரும்பிகளை உள்வாங்களுடைய சற்று நேரம் கூட எடுத்திருக்கிறோம். அதுக்கு மீண்டும் நேர காலத்துக்கு மன்னித்துக் கொள்ளவும். எதிர்காலத்தில் ஒன்று கூடல் சரியாக 1 மணித்தியால 30 நிமிடங்கள் மட்டும் அடுத்த முறை நடைபெறும். வளமையான ஒன்று கூடல் 2 வாரத்தின் பிறகு சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். இணைந்து கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் இருகரங்கூப்பி நன்றிகள் கூறுகின்றோம். நன்றி. மிக்க நன்றி சார்.